அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்றைக்கு அறநூல்கள் தொடர்பான செய்திகள் போன வாரமே பார்த்துக்கிட்டு இருந்தோம். இன்றைக்கு தொடர்ச்சியாக திரிகடுகம் என்ற நூல்ல இருந்து இன்றைக்கு நம்ம ஆரம்பிச்சு பார்க்கலாம். மாணவர்களே, போன வாரமே சொல்லியிருந்தேன், தொடர்ந்து இந்த பாடப்பகுதியை பொறுத்த வரைக்கும் நிறைய டேட்டாஸ் இருக்கு. சின்ன சின்ன வார்த்தைகள் நிறைய இருக்கு. வார்த்தைகளுக்கான பொருள் விளக்கங்கள் நிறைய நமக்கு தெரிஞ்சிருக்கும். அது போக அறநூல்கள் அப்படின்னு எடுத்தோம்னா 18 கீழ்கணக்கு நூல்கள் தான் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இந்த 18 கீழ்கணக்கு நூல்கள்லயும் இருக்கக்கூடிய மிக முக்கியமான வார்த்தைகள், வரிகள், வரிகளினுடைய ஆசிரியர் யாரு, அவருடைய காலகட்டம் என்ன அப்படிங்கிறது எல்லாமே தெரிஞ்சிருக்கும். முக்கியமான வரிகள் கோட் ஏதாவது கொடுத்து இந்த வரிகளை சொன்னவர் யார் அப்படிங்கிறது போல கேள்விகள் எல்லாம் இடம்பெறும். சரி, தொடர்ந்து பாடத்தை பார்த்துவாங்க. இன்றைக்கு திரிகடுகம், இதனுடைய திரிகடுகம் ஞாபகம் வச்சுக்கலாம். திரி அப்படிங்கிறது 3 அப்படிங்கிறது ஞாபகம். திரிகடுகம், இதனுடைய ஆசிரியர் நல்லாதனார். நேரடியா நம்ம இப்போ ஆசிரியரை பற்றி செய்தியும் நூலை பற்றி செய்தியும் பார்த்து பிறகு அந்த பாடப்பகுதி சொல்லலாம். ஆசிரியர் குறிப்பு பகுதியை பாருங்க. அதுல திரிகடுகத்தின் ஆசிரியர் நல்லாதனார். இவர் திருநெல்வேலி மாவட்டத்தை சேர்ந்த திருத்து என்னும் ஊரினர் என்பர். திருநெல்வேலி. இவரை தெரு அடுத்தோள் நல்லாதன் அண்டர்லைன் பண்ணுவீங்க. தெரு அடுத்தோள் நல்லாதன். நல்லாதனார் அப்படிங்கிறது உயர்வு கருதி சொல்லப்பட்ட வார்த்தையா இருந்தாலுமே கூட நல்லாதனார் அப்படிங்கிறது நல்லாதன் அப்படிங்கிறவருடைய பேரு. தெரு அடுத்தோள் அப்படின்னு சொன்னா இவருடைய பேர் அது சொல்லப்படுது. தெரு அடுத்தோள் நல்லாதன் என பாயிரம் குறிப்பிடுவதனால், பாயிரம் அப்படின்னு சொன்னா அந்த நூலினுடைய முகவரையில வைக்கக்கூடிய அந்த பொருள், அந்த ஒரு பகுதிக்கு பேரு தான் பாயிரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பாயிரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பாயிரம் படித்தாலே அந்த புத்தகத்தை படித்தது போல ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. பாயிரம் இல்லது பணுவல் நன்றே அப்படின்னு ஒரு வார்த்தைகள்லாம் இருக்கு. பாயிரம் இல்லாதது பணுவல், அதாவது நூலே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த பாயிரத்தை படிச்சிட்டோம்னா உள்ள வரக்கூடிய செய்தி தெரிஞ்சிடும். இந்த பாயிரத்துல தெரு அடுத்தோள் நல்லாதன் அப்படின்னு சொல்லி இந்த ஆசிரியரை பற்றி சொல்லப்பட்டிருக்கின்ற காரணத்தினால் இவர் போர் வீரராய் இருந்திருக்கலாம் என்று கருதப்படுகிறது. அப்போ தெரு என்று சொன்னால் போர்க்களத்தை சொல்லுவாங்க இல்லையா. தெரு அப்படிங்கிறது போர். தெரு அடுத்தோள் அப்படின்னா போர்க்களத்தை சந்தித்தவராக இவர் இருந்திருக்கிறார், போர் வீரராய் இருந்திருக்கிறார். அவருடைய அப்படிப்பட்ட அடுத்தோள் என்றால் மிகுதியான பலம் கொண்ட தோளாக இருந்திருக்குது. போர்க்களத்தை எதிர்த்து நிற்கக்கூடிய தோலை கொண்ட வலிமையான நல்லாதன் அப்படிங்கிற பேர் இருக்கிறதுனால இங்க வரக்கூடிய இந்த நம்ம பாடப்பகுதியான திரிகடுகத்தினுடைய ஆசிரியர் போர் வீரராக இருந்திருக்கலாம் என்று அந்த பாயிரம் கூறு. இது இவரை பற்றி செய்தி. அடுத்தது நூல் குறிப்பு. திரிகடுகம் என்ன? 18 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. அந்த 18 பதினெண் அப்படின்னு எழுதுறோம். 18 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. இந்த நூல் 100 வெண்பாக்களை உடையது. 100 பாடல்கள் தான் திரிகடுகத்துல இருக்கு. இந்த சுக்கு, மிளகு, திப்பிலி இந்த மூன்றும் கலந்த மருந்தினுடைய பெயர் தான் திரிகடுகம் அப்படிங்கிறது. இந்த மருந்தை உண்ட மனிதர்களுக்கு உடல் நோய் நீங்கும். இதனை போன்றே ஒவ்வொரு திரிகடுக பாடல்களிலும் இடம்பெற்றுள்ள 3 கருத்துகளும் மக்களின் மன மயக்கத்தை போக்கி தெளிவு ஏற்படுத்துமா. அவ்வளவுதான் இந்த நூல் குறிப்பு சொல்ல போனாக்கா. 3 சுக்கு, மிளகு, திப்பிலிங்கிறது உடல் நோயை தீர்க்கும். ஏன் இந்த திரிகடுகம் என்று சொல்லக்கூடிய இந்த 100 வெண்பாக்களால் இயற்றப்பட்ட இந்த நூலில் உள்ள கருத்துக்கள், ஒவ்வொரு பாடலிலும் உள்ள 3 கருத்துக்கள், அதுதான் திரிகடுகம் அப்படிங்கிறது. அது மனமயக்கத்தை போக்கும் என்பதனால் இந்த பெயர் பெற்றிருக்கிறது. இந்த நூலை படிப்பதனால் என்ன பயன் ஏற்படும் அப்படிங்கிறத கொடுக்குறாங்க பாருங்க. திரிகடுகம் பாடல்களில் உள்ள 3 அறக்கருத்துக்களும் கற்போரினுடைய மனதில் உள்ள அறியாமையை, நோயை போக்கி அவரை குன்றின் மேலிட்ட விளக்காக சமுதாயத்தில் விளக்க செய்கிறது அப்படின்னு இந்த செய்தி தரப்படுகிறது. சரி, இப்ப பாடப்பகுதிக்குள்ள போயிடலாம். முதல் பாடல், தூயவருடைய செயல்கள் என்ன? ஒரு நல்லவர் என்னென்ன செயல்களை எல்லாம் செய்து கொண்டிருப்பார் அப்படின்னா யார் நல்லவர் என்பதை இதன் மூலமா நாம தெரிஞ்சுக்கலாம். சரி, இது போல நாம இருக்கோமா பார்த்து கொள்ளலாமா. நீராடிய பின் உண்ணுதல். பாடலினுடைய பொருள் பாருங்க. நீராடிய பின் உண்ணுதல், பெரும் பயன் கிடைத்தாலும் பொய் சாட்சி சொல்லாமல் இருத்தல், உடல் வாடி தளர்ந்த போதும் அறிவு ஒழுக்கங்களில் குன்றாது இருத்தல். இந்த 3 இருந்துச்சுன்னா மனம், மொழி, மெய்களால் எப்படி செய்யக்கூடாதான்? தூய்மையா இருக்கணும்னா மனத்தால் தூய்மையா இருக்கணும், மொழியால் தூய்மையா இருக்கணும், பேசக்கூடிய மொழியால், மெய்களால் அப்படின்னா உடல் உறுப்புகளால் நாம் தூய்மையுடையவராக இருக்க வேண்டும். எப்படி? நீராடிய பின் உண்ணுதல்.
அத சொல்றாங்க பாருங்க பாடல்ல. உன் பொழுது நீராடி. உன் பொழுது அப்படிங்கிறது உண்ணும் பொழுது. உண்ணும் பொழுது அப்படின்னாக்கா நீராடிதான் பிறகுதான் உண்ணும், குளிச்சதுக்கு பிறகுதான் சாப்பிடணும். அடுத்தது பெரும் பயன் கிடைத்தாலும் பொய் சாட்சி சொல்லாமல் இருத்தல். அதுக்கு என்ன சொல்றாங்க? என் தெரினும் பால் பற்றி சொல்லாவிடுத்தல். பால் பற்றி அப்படிங்கிற வார்த்தையை பாருங்க, ஒரு பக்கமாக சார்ந்து நடுவு நிலையிலிருந்து மாறாமல் இருந்ததுதான் பால் பற்றி. இந்த வார்த்தை ஞாபகம் வச்சுங்க. பால் பற்றி சொல்லாது இருத்தல் அப்படின்னு சொன்னாக்கா நடுவு நிலைமையிலிருந்து மாறாமல் இருத்தல் அப்படிங்கிறது பால் பற்றி. ஒரு பக்க சார்பு இல்லாமல் இருத்தல். அப்படி இருந்து நாம் செயல்களை செய்து கொள்ள இருக்கணுமா? என்ன பணத்தை கொடுத்தாலும் ஒரு பக்கமாக சார்ந்து போய் சாட்சி கூறக்கூடாது. மூன்றாவது, தோல் வற்றி தாயினும் சான்றாமை குன்றாமை. அப்படின்னா என்னதான் உடல் வாடி தளர்ந்து போதும் அறிவு ஒழுக்கங்களில் குன்றாமல் இருத்தல். அறிவு ஒழுக்கங்கள்ல நாம குன்றாம, அறிவு ஒழுக்கங்கள் அப்படிங்கறதா சான்றாண்மைங்கிற வார்த்தையை பயன்படுத்துறாங்க. அப்ப சான்றாண்மை என்றால் அறிவு ஒழுக்கம் இவற்றில் நிலைத்து நிற்றல் அப்படிங்கிற பொருளை தருகிறது இல்லையா? இந்த மூன்றும் நம்ம கிட்ட இருக்கா? குளிச்சதுக்கு அப்புறம் சாப்பிடுறோமா? பெரும் பயன் கிடைச்சாலும் பொய் சாட்சி சொல்லாமல் ஒரு பக்கமா சாயாம இருக்கோமா? எவ்வளவுதான் உடல் மோசமா போனாலும் அறிவு ஒழுக்கத்துல குறையாம இருக்கோமா? அப்படின்னா நம்ம நல்லவர்கள் என்ற அர்த்தம். தூயவர்களினுடைய செயல்கள் இப்படிதான் இருக்கும் அப்படின்னு ஆசிரியர் நல்லாதனார் தெரிவிக்கிறார். முதல் பாடல். இதனுடைய பாடலினுடைய சொற்பொருள் பாருங்க. உன் பொழுது அப்படிங்கிறது உண்ணும் பொழுது என்ற பொருள். பெரினும் என்பது பெற்றாலும், பால் பற்றி அப்படிங்கிறது அண்டர்லைன் பண்ணி வச்சுங்க. பால் பற்றி அப்படின்னா ஒரு பக்கம் சார்பு, அதாவது நடுவு நிலைமையில இருந்து மாறுதல். பால் பற்றி சொல்லா விடுதலும் அப்படிங்கிறதுனால இங்க அதுக்கான அர்த்தம் கொடுக்கப்பட்டிருந்தாலும் ஆனால் செய்யக்கூடாது, ஒரு பக்கம் சார்ந்து இருக்க கூடாது அப்படிங்கிறது. அடுத்தது தோல் பற்றி அப்படிங்கிறது தோல் சுருங்கி தாயினும் அழிய சான்றாண்மை என்பது அறிவுறுத்தலில் நிலைத்து நிற்கும், குன்றாமை குறையாமல் இருத்தல். அடுத்தது ஒரு வார்த்தை பாருங்க, தூயம் அப்படின்னு படிக்கணும். தூ உயம் அப்படி படிக்க வேண்டாம். தூயம் ஒரு நெடில் ஒரு நெடில் எழுத்து மீண்டும் ஒரு அளபடை பெற்று நீண்டு ஒலிக்கின்ற காரணம் இது ஒரு அளபடை. என்ன அளபடை? நீங்க இதை படிச்சிருக்கீங்க. சரி, தூயம் அப்படின்னாக்கா தூய்மை உடையவர்கள் என்று பொருள் தருகிறது. இது அளபடையில வரக்கூடிய வார்த்தை என்ற காரணத்தினால் 3 வகை அளபடை உங்களுடைய நினைவுக்காக கொண்டு வருகிறேன். 3 வகை அளபடைகள்: செய்யுளிசை அளபடை, சொல் இசை அளபடை, இன்னிசை அளபடை. இப்போ செய்யுளிசை, சொல்லிசை, இன்னிசை இந்த 3 அளபடைகள் இருக்கு. செய்யுள் இசை அளபடையில அகரம் நீண்டு ஒலிக்கும். அதாவது ஆ அப்படின்னு கொடுத்திருப்பான். படா அப்படின்னு வரும். அப்போ படா அந்த டா வந்துட்டு நீண்டு ஒலிச்சு ஆ வருமா? அது மாதிரி அகரம் நீண்டு ஒலித்தல் செய்யுள் இசை அளபடை. இகரம் நீண்டு ஒலித்தால் இ என்ற எழுத்து இகரம் நீண்டு ஒலித்தால் அது சொல் இசை அளபடை. அதற்கு ஒரி குவிங்கிற வார்த்தையெல்லாம் இருக்கு. இகரம் நீண்டு ஒலி நெடில் ஈக்கு அப்புறமேட்டும் மறுபடியும் ஒரு இகரம் வருவது சொல்லிசை அளபடை. மூன்றாவது இன்னிசை அளபடை என்பது உகரம் அளபெடுத்தல். அப்படி பார்த்தோம்னா இப்ப நான் சொன்ன வார்த்தையில உகரம் நீண்டு ஒலிச்சிருக்குதே, அவ அளபெடுத்திருக்கு அப்படின்னா இது இன்னிசை அளபடையான்னா இல்லை. இந்த இடத்துல ஒரு செக் என்ன அப்படின்னா, இப்ப இன்னிசை அளபடை என்பது ஒரு வார்த்தை இருக்குன்னாக்கா அந்த வார்த்தையில உகரம் அளபெடுத்து வரணும். ஆனால் அந்த உகரம் அளபெடுத்து அந்த வார்த்தையில் வரும்பொழுது நீங்க அந்த நம்பரை எண்ணி பாத்தீங்கன்னா 6வது இடத்துல ஒரு ஊ கொடுத்திருப்பாங்க. ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன். எடுப்பதும் கொடுப்பதும் அப்படின்னு சொல்லிட்டு வரும். அதையும் விட்டுடலாமே. கூற்றாவதும் அப்படின்னு வரும். அதாவது சிலப்பதி 3 உண்மைகள் சொல்லும் பொழுது அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாவதும் அப்படின்னு வரும். கூற்றாவதும் உரைசால் பத்தினி உயர்ந்தோர் ஏத்தலும் கிடையாது, அதுக்கு வர்றதில்ல. ஊழ்வினை உறுத்து ஊட்டுவதும் அங்க வரும். சரிங்களா? இது மாதிரி அந்த வார்த்தைகள்ல உகரம் நீண்டு ஒலிக்கும். அந்த நீண்டு ஒலிக்கும் போது 6வது எழுத்துல உகரம் இருக்கும். அதுதான் இன்னிசை அளபடை. அப்படி பார்த்தால் இப்ப இங்க வரக்கூடிய தூ அப்படின்னு பிரிச்சிருக்காங்களே, அந்த எழுத்து நீண்டு ஒலிக்குதே, அப்ப இது என்ன அளபடைனாக்கா இது செய்யுளிசை அளபடைக்கு போயிடும். ஏன்னா 2வது எழுத்தே அளபெடுத்திருக்கு என்ற காரணத்தினால் இது செய்யுளினுடைய அழகுக்காகத்தான் இதை சேர்த்திருக்கிறார்கள். முதல் பாடல் அடியுடைய 4வது வரி பாருங்க, தூயம் என்பர் அப்படின்னு இருக்கா. அப்ப இது வந்து செய்யுளில் ஓசை குறையும் பொழுது அந்த ஓசையை நிறைவு செய்வதற்காக வரக்கூடிய எழுத்துதான் இந்த அளபடை.
அகரமோ உகரமோ இரண்டாவது இடத்துல இருந்துச்சுன்னா அதுக்கு பேரு செய்யுளிசை அளபடை. நினைவுல வச்சுக்கோங்க. அந்த செய்யுளிசை அளபடைக்கு இன்னொரு பேர் தான் இசை நிறை அளபடை. இரண்டாவது பாடலுக்கு போயிடலாம். அற உணர்வு உடையாரிடத்து உள்ளவை. நல்ல உணர்வுகள் ஒருத்தருக்கு இருக்குன்னாக்கா என்னெல்லாம் அவர் எந்த வழியில அவர் இருப்பாரு, அவர் எப்படி இருப்பாரு, நல்லவர் எப்படி, அதாவது முதல்ல பார்த்தது தூயவர்களினுடைய செயல். அற உணர்வு நல்ல உணர்வு இருப்பவங்க எப்படி இருப்பாங்க பாருங்க. பாடலினுடைய பொருள் போயிருக்கல, வறியவருக்கு பொருளை அளித்தல். முதலாவதாக இல்லாதவர்களுக்கு பொருளை கொடுத்தல். இவ்வுலகத்து பொருள்களின் நிலையாமையை அறிந்து நல் வழி நிற்றல். இரண்டாவது, என்னதான் பொருள் சேர்த்து வைத்திருந்தாலும் அந்த பொருள் நமக்கு நிலையா இருக்காது. பணமோ பொருளோ புகழ் எதுவுமே நிலைத்து இருக்காது. அப்படின்னா நிலையாமை இந்த உலகம் அப்படிங்கறத தெரிஞ்சு அதன்படி வாழ்ந்து கொள்ளுதல். மூன்றாவது, எந்த உயிரையும் துன்புறுத்தாத நிலையில் வாழ்வது. இந்த மூன்றும் தான் அறவழி நடக்கும் மக்களுக்கு என்றுமே உண்டு அப்படிங்கிறத இந்த பாடல் இரண்டாவது பாடம் தருகிறது. இல்லார்க்கு ஒன்று ஈயும் உடைமையும், இல்லாதவர்களுக்கு ஒன்று தரக்கூடிய அந்த உடைமை. இவ்வுலகில் நில்லாமை உள்ளும் நெறிப்பாடும். இந்த உலகில் எதுவுமே நிலையாமை அப்படிங்கிறது கிடையாது. நிலையாமை என்றுதான், அதாவது நிலைத்து நிற்காது என்பதை அறிந்து கொள்ளுதலும். எவ்வுயிர்க்கும் துன்புறுவ செய்யாத தூய்மையும் அப்படின்னா எந்த உயிர்களுக்கும் தீமை செய்யாத தூய்மையான உள்ளம் கொண்டவர்களாகவும் இருத்தல். இந்த மூன்றும் தான் நன்றறியும் மாந்தருக்கு உள்ள, நன்றறியும் நல்லவர்களாக இருக்கக்கூடிய மாந்தர்களுக்கு இருக்கக்கூடிய உணர்வு, அற உணர்வு. இரண்டாவது பாடல் நிறைவாக்குறது. அந்த இரண்டாவது பாடலுடைய சொற்பொருள்ல பாருங்க. அதுல ஈயும் என்பது அழிக்கும் என்ற பொருளை தருகிறது. இரண்டாவதா இருக்கக்கூடிய நில்லாமை என்ற வார்த்தை கொஞ்சம் முக்கியம். நில்லாமைனாக்க நிலையாமை என்பதை குறிக்கிறது. பொருள் நில்லாமை, புகழ் நில்லாமை, எதுவுமே நிற்காது, எதுவுமே இல்லை, எல்லாம் அழிந்துவிடும். நெறி என்றால் வழியை குறிக்கிறது. தூய்மை என்பது தூய தன்மையை குறிக்கிறது. மாந்தர் என்பது மக்கள். அடுத்த பாடல் புதரில் விதைத்த விதை. புதர்ல போய் விதையை யாராவது போடுவாங்களா? அது பயன்படுமா? புதர் அப்படின்னு சொன்னா காட்டு செடிகள்லாம் மண்டி கிடக்கக்கூடிய இடத்துக்கு பேரு புதர் செடிகள் சொல்லுவோம். அங்க போய் நல்ல ஒரு விதையை போட்டா பயன் இருக்கா அப்படின்னாக்கா இல்ல. அது எப்படிப்பட்டது அப்படிங்கறத சொல்றாரு பாருங்க. ஏன்னா இந்த பாடலை பொறுத்த வரைக்கும் மூன்று செய்திகள் வருது. அந்த மூன்று செய்திகள்ல எதெல்லாம் கூடாது அப்படிங்கிறதுல சொல்லும்போது ஒரு சின்ன குறுக்கிய ஒரு தலைப்பு புதரில் விதைத்து விதைன்னு கொடுத்துருக்கு. மூன்றாவது பாடல் அறம் தவறாது செயல்படும் ஆற்றல் இல்லாதவன் பெற்ற தலை. அதாவது இது அரசியல்வாதிகளுக்கு பொருந்தும். அதே போன்று அன்றைய மன்னர்கள் காலங்களில் இது போன்று இருந்திருக்கு. என்ன? அறம் தவறாமல் செயல்படும் ஆற்றல் இல்லாதவன் பெற்ற தலைமை. அதாவது நல்லவனா இருக்க தெரியாதவன் அவனுக்கு ஒரு தலைமை கிடைச்சிருச்சு அப்படின்னு சொன்னா அது ஆகாது. அது எப்படிப்பட்டதுன்னா அது புதரில் விதைத்த விதை. அது பயனே இல்லை, அது துன்பம் தான் தரும். அடுத்தது ஒழுக்கம் இல்லாதவன் மேற்கொண்ட தவம். தவம் செஞ்சு ஒழுக்கம் ஒருத்தன் தவம் செய்யறான், ஆனால் ஒழுக்கமே இல்லாத ஒருத்தன் தவம் செய்யறான்னாக்கா அந்த தவம் பயனளிக்காதவன் பெற்ற அழகு. அப்ப இங்க இந்த திரிகடத்தினுடைய ஆசிரியராக இருக்கக்கூடிய நல்லாதனார் என்ன சொல்றாருன்னா, என்னதான் ஒருத்தன் அழகா இருந்தாலும் அவன் கிட்ட நல்ல ஒழுக்கம் இல்லை என்று சொன்னால் அந்த அழகு வீண். இந்த மூன்று கருத்துக்கள் பாருங்க. முறை செய்யான் பெற்ற தலைமை, முறை இல்லாத ஒரு மன்னன். அடுத்தது நெஞ்சில் நிறையலாம் கொண்ட தவம். ஒருத்தன் நல்ல ஒரு எந்த ஒழுக்கமும் இல்லாதவன் இருக்கவன் ஒருத்தன் தவம் செய்வது அந்த தவம் பயனற்றது. மூன்றாவது நிறைவொழுக்கம் தேற்றாதான் பெற்ற மனசு. ஏதான் சொல்றாங்க, நல்ல ஒழுக்கமே இல்லாதவன் ஒருத்தன் பெற்றிருக்கக்கூடிய அழகும் பயனற்றது. அப்ப மூன்று கருத்துக்கள் இங்கே இடம்பெறுகின்றன. இந்த மூன்று கருத்துக்களும் புதரில் விதைத்த விதையாகத்தான் இருக்குமே தவிர வேறொன்றும் இல்லை என்று இந்த பாடலை நிறைவு செய்கிறார். இந்த பாடலினுடைய சொற்பொருட்கள் பாருங்க. நிறை ஒழுக்கம் என்பது மேலான ஒழுக்கம், தேற்றாதான் என்பது கடைபிடிக்காதவன், வனப்பு என்பது அழகை குறிக்கிறது. இதுல தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு வார்த்தை தூறு என்பது புதரை குறிக்கும், புதர் செடி. தூறு, தூற்றின், தூற்றாதான் அப்படின்ற வார்த்தைகள் அவர் பயன்படுத்தும் இல்லையா, அந்த தூறு என்பது புதரை குறிக்கிறது. அது கொஞ்சம் முக்கியமா இருக்கு. அடுத்தது விதை என்பது வித்து என்பது விதைங்கிறது உங்களுக்கு தெரியும். சரிங்களா? சரி, இதோட மூன்று பாடல்கள் இந்த திரிகடன் பகுதியில பார்த்து முடிச்சிட்டோம். அடுத்த பகுதிக்கு போயிடலாம். அடுத்தது இன்னா 40 என்று சொல்லக்கூடிய பாடல். இன்னா 40 ஆசிரியர் கபிலர். சரி, கபிலர்னாக்கா நம்ம எங்கேயோ கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? கபிலர் சங்க இலக்கியத்துல ஒருத்தர் வராரு, அந்த கபிலர் தானா அப்படின்னா அந்த கபிலர் வேற.
அவர் சங்க இலக்கிய காலம் அப்படிங்கிறது கிமு 500 போயிடுவாரு. சரிங்களா? அடுத்தது கிமு 500ல இருந்து அது கிமு 500ல அந்த காலகட்டங்கள்லயே அவரு முடியுது. ஆனால் இங்க வரக்கூடிய கபிலர், அந்த கபிலர் வந்துட்டு குறிஞ்சி பாடல்களை பாடுவதில் சிறந்தவராக கருதப்பட்டிருந்தார். ஆனால் இப்ப இங்க நாம இன்னா 40 என்று எழுதப்பட்ட இந்த பாடலினுடைய ஆசிரியர் கபிலர் என்பவர் தற்போதைய காலத்தினுடைய தற்காலம் அப்படி இது தற்காலம் கிடையாது, இவரும் பழத்தான். ஆனால் பழைய அந்த சங்ககால கபிலர் கிடையாது. இவர் வந்துட்டு 4ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர் அப்படிங்கிறது இந்த பாடப்பகுதியில் சொல்லக்கூடிய கருத்துகள். பின்னாடி வரும் பாருங்க. ஆசிரியர் பேர் கபிலர். கல் உண்ணாமையையும் புலால் உண்ணாமையையும் மிகவும் வற்புறுத்துவதால் சங்ககால கபிலர் அல்லர் என்பது தேர்ந்தம். நல்லாவே வெளிப்படையா இப்படி சொல்லிட்டாங்க பாருங்க. கல்லு குடிக்காதீங்க, புலால் சாப்பிடாதீங்க அப்படின்னு ஒருத்தர் வற்புறுத்தி சொல்றாரு அப்படின்னு சொன்னா இவர் சங்ககால கபிலர் கிடையாது. ஏன்னா சங்ககால கபிலர் வந்துட்டு நேரடியா இயற்கையை மட்டும் பாடக்கூடிய தலைவன் தலைவியை பற்றிய செய்திகள் எல்லாம் சொன்னவர்களாக இருந்தாங்க. இந்த கல்லுண்ணாமை புலால் உண்ணாமை போன்ற இந்த பிரச்சனைகளுக்கு எல்லாம் அவங்க வரல. எனவே இந்த கபிலர் புது கபிலர் தான் அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. இவருடைய காலம் கிபி 4ஆம் நூற்றாண்டு. ஒரு சில அறக்கருத்துக்கள் இதில் திரும்ப திரும்ப வர காணலாம். இதுலன்னா இன்னா 40ல அறக்கருத்து திரும்ப திரும்ப வருமா. கடவுள் வாழ்த்துல வந்து சிவன், பலராமன், மாயோன், முருகன் இந்த 4வரை குறிக்கின்றதனால் இது சமய பொது நோக்கு உடைய நூல் அப்படின்னு. சிவபெருமான் சைவ சமயம், பலராமன் வைணவம், மாயோன் கடவுள் ஒரு கடவுள், முருகன் சைவ சமயம், இப்படியாக பாருங்க. இப்ப சைவமும் வைணவமும் கலந்து வரைக்கின்ற காரணத்தினால் இது வந்து சமய பொது நோக்குடைய ஒரு நூல் அப்படின்றத கடவுள் வாழ்த்து உட்பட 41 வெண்பாக்கள் இதில் இருக்கு. இன்னா 40ன்னு கொடுத்திருக்கிறாங்க. இன்னா அப்படின்னு சொன்னாக்கா தேவையற்ற, தவறான, செய்யக்கூடாத அப்படிங்கிற பொருள் எல்லாம் பொருள்படுகிறது. இன்னா இது செய்யக்கூடாதவை 40 அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்கு. அந்த 40 என்று சொல்லப்பட்டால் 41 பாடல்கள் இருக்கிறது. அந்த ஒன்று வந்து கடவுள் வாழ்த்து பாடல். இவை இன்னாதவை என ஒவ்வொரு பாடலிலும் வகுத்துரைக்கிறது. இது செய்யக்கூடாது. ஆனா என்னதான் பலராமனை பற்றி மாயோனை பற்றி கொடுத்திருந்தாலும் இது சைவ சமய நூலாகத்தான் கருதப்பட்டது. எனவே சைவ சமயத்தை சார்ந்த நூலாக இன்னா 40 துன்பம் கொடுக்கும் செயல்களை தொகுத்து கூறும் நூல். அவ்வளவுதாங்க, வேற ஒண்ணும் இல்ல. துன்பம் எதெல்லாம் தரும் அப்படிங்கறத தொகுத்து வச்சு ஒரு நூல் ஆக்கியிருக்கிறாங்க அப்படின்னாக்கா அது இன்னா 40. அந்த கருத்தையும் ரொம்ப அழகா நாசுக்கா சொல்லக்கூடியதுதான் பாடலினுடைய சிறப்பு. அடுத்தது ரொம்ப மிக முக்கியமான ஒரு விஷயம், அம்மை என்ற வனப்பிற்கு உரியது. வனப்புனா அழகு. அம்மை என்று சொல்லக்கூடியது ஒரு வகையான அழகு. அந்த அழகுக்கு உரிய நூலாக இது கருதப்படுகிறது. இது வந்து இது அண்டர்லைன் பண்ணி எடுக்க வேண்டிய விஷயம். அம்மை என்ற வனத்திற்கு உரிய நூல் எது அப்படிங்கிற கேள்வி இடம் பெறலாம். கொஞ்சம் முக்கியமான வார்த்தை. அடுத்து சங்ககால கபிலரும் இவரும் வேறு வேறு. அதை நம்ம முன்னாடியே பார்த்தோம். 164 இன்னா செயல்கள் கூறப்பட்டுள்ளது. இந்த நூல் இன்னிசை வெண்பாக்களால் ஆனது. பாருங்க, 164 இன்னாத விஷயங்கள், அதாவது செய்யக்கூடாத விஷயங்களை 164 விஷயங்களை சொல்லியிருக்காரு. சரிங்களா? 164 விஷயங்கள் இதுல இருக்கு. இதனுடைய ஆசிரியர் வந்து கபிலர் வந்துட்டு இப்படி 164 விஷயங்களை தேடி தேடி சொல்லியிருக்காரு. பாருங்க, இன்னிசை வெண்பாக்களால் ஆனது. ஏற்கனவே நம்ம பார்த்தாச்சு, செய்யுளத்தை சொல்லிட்டு இன்னிசை அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? அப்படின்னா இன்னிசை வெண்பா அப்படின்னா ஒருவேளை வந்துட்டு இன்னிசை அப்படிங்கிறது இனிமையான ஓசைக்காக எழுத்துக்களை கொஞ்சம் மாற்றி மாற்றி போட்டிருப்பாங்க. அதுதான் நம்ம படிச்சோம். அதுல எடுப்பதும் அப்படிங்கிறது வர்றதெல்லாம் அந்த நீண்டு ஒலிக்கக்கூடிய உகரம் 6வது எழுத்துக்கள் வருது, 6வது இடத்துல. அது மாதிரி வரக்கூடியதான் இன்னிசை வெண்பா. இன்னிசை பாடல்கள், இனிமையான இசைக்காக எழுதப்பட்ட பாடல்கள். அதுல ஒரு வகை வந்துட்டு அந்த அளபடையை வச்சு எழுதுறது. சரி, இப்போ இந்த பாடல்கள் வரக்கூடிய மிக சிறந்த தொடர்கள் எல்லாம் சிலவற்றை தரப்பட்டிருப்பாங்க. தீமை உடையார் அயல் எடுத்தல் இருந்தான், கெட்டவன் கூட இருப்பது தவறு, ஊனை தின்று ஊனை பெருக்க முன் இன்னா அப்படின்ற, அதாவது ஊனை மாமிச உணவை சாப்பிட்டு உடலை பெருக்கு அவர்கள் முன் இருப்பது தவறு, இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் முன்னாடியே சொல்லிட்டாரு பாருங்க. கல் உண்ணாமை புலால் உண்ணாமை எல்லாம் இவர் சொல்றதுனால இவர் தற்கால, அதாவது 4ஆம் நூற்றாண்டினுடைய கபிலர் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? இவர் அப்படின்னா இந்த ஏதோ ஒரு குழப்பம் அவங்களுக்கு ஏற்பட்டுருக்கும்னு நினைக்கிறேன் உணவு முறைகள்ல. அதனால இவரு சொல்லியிருக்காரு. அடுத்தது இன்னா, அதாவது ஈன்றாலை ஓம்பாவிடல் இன்னா. நம்ம அப்படி திரும்பி போட்டுக்கலாமே. ஈன்றாலை ஓம்பாவிடல். ஈன்றாள் அப்படின்னாக்கா பெற்ற தாய்க்குள்ளேயே தாயை பாதுகாத்துக் கொள்ளாம இருப்பது தவறு.
அடுத்தது அடைக்கலம் வப்புதல், அடைக்கலம் தராமல் இருக்கிறது தவறு. இன்னா பொருள் இல்லா வன்மை பிரிவு, அதாவது பணம் இல்லை என்று சொல்லி ஒருவரை ஒதுக்கி விடுவது, அது அவர்களை பொருள் இல்லாதவர்கள் என்று எண்ணினாலும் அவரை பிரித்து விடுவது தவறு. அடுத்தது மறையின்றி செய்யும் வினை, மறையின்றி செய்யும், மறைவில்லாமல் வெளிப்படையாக நாம் எந்த செயலும் செய்து கொள்ள வேண்டும், திருட்டுத்தனமாக மறைத்து செயல்களை செய்யக்கூடாது அப்படிங்கிறது சொல்லப்பட்ட சிறந்த தொடர்களாக இந்த நூலிலிருந்து எடுத்து ஆளப்பட்டிருக்கிறது. அடுத்து ஒரு பாடல் தரப்பட்டிருக்கு. அந்த பாடல் என்ன அப்படிங்கிறது பார்த்தோம்னா, ஆன்றவித்த சான்றோருள் பேதை புகழின்தான். இதுவும் அதே போலதான், இன்னா இன்னா இன்னான்னு சொல்லிட்டு வரிகள் வந்துட்டே இருக்கும். இந்த வரிகளை வச்சு நீங்க இது இன்னா 40ங்கிறது கண்டுபிடிச்சிருக்கோம் ஒருவேளை கேள்வியில் இடம்பெற்றால். ஆன்றவித்த சான்றோருள் பேதை புகழின்னா மான்று இருண்ட பொழுதில் வழங்கள் பெறுவினா. அடுத்தது நோன்றவிந்து வாழாதார் நோன்பு இன்னா வாங்கின்னா ஈந்தாலே 4 கருத்துக்கள் இங்க தரப்பட்டிருக்கு. இதுல 4 கருத்துக்கள்ல முதல் கருத்து, அறிவில் சிறந்தவர்கள் வீட்டிருக்கின்ற சபையிலே அறிவில்லாத ஒருவன் புகுவது துன்பத்தை தரும். கற்றோர் நிறைந்த சபையில் நாம் பேசாமல் இருப்பதே நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. அது போல அறிவில் சிறந்தவர்கள் வீட்டிருக்கக்கூடிய சபையில அறிவில்லாத ஒருவன் உள்ளே சென்று அங்கு வாதிடுவதாக நிராகரித்து நிற்பது வந்து துன்பத்தை தரும், நமக்கு துன்பமாக இருக்கும். அதுதான் ஆன்றவித்த சான்றோருள் பேதை புகழினா. பேதை என்பது இந்த இடத்துல அறிவு அற்ற தன்மையை குறிக்கிறது, அல்லது அறிவில்லாத ஒருவனை குறிக்கிறது. இதே பேதை என்பது இன்னொரு இடத்துல வருது, நீங்க ஞாபகம், பேதை பெரும்பை மங்கை மடந்தை அறிவை தெரிவை பேரிளமென் அப்படின்னு சொல்லிட்டு அங்க பெண் குழந்தையினுடைய பருவங்களை சொல்லும் பொழுது பேதை என்று சொல்லி வருது. அப்ப பேதைன்னு வந்துச்சுனாக்கா இந்த இடத்துல என்ன, அங்க நம்ம கணக்கிட்டு பார்க்கும்போது ஒரு பெண் குழந்தைக்கு புரியாத ஒரு பேதை வயசு, பேதை மனசு அப்படின்னு ஒன்றுமறியாத மனது அப்படின்னு சொல்லிட்டு அங்க நம்ம புகழ்ந்துதான் சொல்றோம். ஆனா இந்த இடத்துல பேதை புகழினான் ஒன்றும் அறியாத அறிவில்லாதவன் ஒருவன் செல்லும் தவறு அப்படிங்கிற வித்தியாசம் தெரிஞ்சுங்க. 2வது வரி, மான்றிருண்ட பொழுது வழங்கல் புகழின்தான். அதாவது மான்றிருண்ட பொழுதின் வழங்கல் தெரிந்ததுதான். பெரிதும் துன்பத்தை விளைவிக்கும், இருட்டுல வெளியில போகாதீங்க அப்படிங்கிறாங்க. அதுவும் வேண்டாமே என்றுதான் சொல்லப்பட்டது. 3வது, விளையக்கூடிய துன்பங்களை தாங்கக்கூடிய ஆற்றல் இல்லாதவர்களுக்கு தவம் துன்பத்தை தரும். கஷ்டப்பட்டு ஒருத்தர் தவம் செய்யறாருன்னா தவம் செய்து உடல்நிலையை கெடுத்துக்க கூடாது. உடல்நிலையை கெடுத்துக்குவாரு அப்படின்னாக்கா அந்த தவம் பயனே இல்லாது. எப்பவுமே அப்படிதான். நம்ம உடலுக்கு தீங்கு தரக்கூடிய ஒரு விஷயத்தின் மூலம் அது வரமாக இருந்தாலும் சரி, அது வரமே சாபமாக மாறிவிடக்கூடிய நிலைதான், அது வேற ஒன்று. எனவே அப்படி ஒரு தவம் இருப்பது தவறு, அது வேண்டாமே அப்படிங்கிறார், கேட்டுக்கொள்கிறார். அது தேவையில்லை என்கின்றார் கர்த்தர். அதாவது என்ன வேண்டாமா, துன்பங்களை தாங்கக்கூடிய ஆற்றல் இல்லாதவர்களுக்கு தவம் வந்துட்டு துன்பம் தரும். அடுத்தது, தன்னை பெற்ற அன்னையை பேணி பார்க்காமல் விடுவதும் துன்பமாகும். அதான் ஈன்றாலை ஓம்பா விடல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு இல்லையா. ஈன்றாலை ஓம்பா விடல் அப்படின்னா பெற்ற தாயை நாம் பாதுகாக்காமல் விடுவதும் துன்பத்தை தரும் என்று மனித வாழ்வின் துன்பத்திற்குரிய 4 விஷயங்களை கூறி நீதி மற்றும் பாடலாக இந்த நூல் இன்னா 40 என்பது விளங்குகிறது. இந்த பாடல் ஒரு பாடலும் தரப்பட்டது. அடுத்த பகுதிக்கு என்னன்னா இனியவை 40. இன்னா 40 சொன்னா அது வந்துட்டு வேண்டாதவை, செய்யக்கூடாது. இப்போ வந்துட்டு எதெல்லாம் நல்லது, எதெல்லாம் செய்யலாம், அதுக்கு ஒரு 40 பாட்டு எழுதியிருக்காரு இந்த பாடலினுடைய ஆசிரியர். சரி, யார் பார்த்து வரலாம், பின்னாடி பார்ப்போம். இன்னா 40 அதை எடுத்து தோன்றிய நூல் இனியவை 40. வாழ்க்கைக்கு வேண்டிய இனிய பொருளை 40 பாடலில் புகைப்பட கூறுகிறது இந்த நூல் அப்படின்னு சொல்லிட்டு இதனுடைய ஆசிரியர் பாருங்க, மதுரை தமிழாசிரியர் மகனார் பூதன் சேந்தனார். பூதன் சேந்தனார் அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கு. சரி, 2வது வரி, வாழ்க்கைக்கு வேண்டிய இனிய பொருள்கள் 40 பாடல்கள் புகைப்பட கூறுகிறது. இனியது 40, இனிது 40, இனிய 40 என்னும் பெயர்கள் இந்த நூலுக்கு உண்டாம். இந்த மாதிரியான பெயர்கள்லாம் இருக்கு. இனிய இனிது எல்லாமே இருக்கு. இந்த நூலினுடைய ஆசிரியர் மதுரை தமிழாசிரியர் மகனார் பூதன் சேந்தனார். ஆசிரியர் இயற்பெயர் சேந்தன். சேந்தன் என்பது இயற்பெயர். பூதன் சேந்தனார், சேந்தன் அப்படிங்கிற அங்க வருது. பூதன் என்பது என்ன, இவருடைய தந்தையாரின் இயற்பெயர் பூதன் அப்படிங்கிற. மதுரையில் உயர்ந்த தமிழாசிரியராக விளங்கியதால் மதுரை தமிழாசிரியர் என்ற சிறப்பு பெயரும் பெற்றிருக்கிறார். மதுரை தமிழாசிரியர் அப்படின்னாக்க இந்த சேந்தனார் தான்.
பூதஞ்சேந்தனார் கடவுள் வாழ்த்து பாடலில் முதலில் சிவபெருமானையும் அடுத்த திருமாலையும் பின்னர் பிரம்மனையும் குறிப்பிடுகின்றார். எனவே இன்னொரு விஷயம் பாருங்க, மும்மூர்த்திகளையும் பற்றி குறிப்பிடுவதால் இவர் வைதிக சமயத்தினர் ஆதல் வேண்டும் அப்படின்னா இவரும் வந்துட்டு சைவ சமயங்கள் எல்லாம் கடந்தவராக காணப்படுகின்றார். எனவே மும்மூர்த்திகளை பற்றிய பாடலை பாடியவர் அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்கலாம். இல்லைன்னா மும்மூர்த்திகளை பாடிய பூதஞ்சேந்தனார் இயற்றிய நூல் எது அப்படின்னா மும்மூர்த்திகள் பற்றி இடம்பெற்ற நூல் எது அப்படிங்கிறதையும் கேட்கலாம். இனியவை நான் கண் மூன்றுடையான் தாழ் சேர்தல் இனிதே அப்படிங்கிற அந்த வார்த்தையை வச்சு இவர் வந்துட்டு வைதிக சமயம் கண் மூன்றுடையான் தாழ் சேர்தல் அப்படின்னா 3 கண்களுடைய சிவபெருமான் வைதிக நெறி என்பது இங்கே சிவபெருமான் என்ற நெறியை குறிப்பிடுகிறது. இவருடைய காலம் கிபி 7ஆம் நூற்றாண்டு. இப்ப இன்னா 40 எழுதப்பட்டது கிபி 4ஆம் நூற்றாண்டு. இனியவை 40க்கு 7ஆம் நூற்றாண்டு சொல்லும். இந்த நூலில் ஒவ்வொரு பாடலும் 3 அல்லது 4 நற்கருத்துக்களை இனிமையாக கூறும். சரி, ஒரு பாடல் தரப்பட்டிருக்கு. பாடல் தர குழவி பிணியின்றி வாழ்தல் இனிதே 1, சுழரும் அவை அஞ்சான் கல்வி இனிதே 2, மயரிகர் அல்லராய் மாண்படையார் சேரும் திருவும் தீர் என்றேல். என்ன? குழந்தைகள் நோய் இல்லாமல் வாழ்வது நல்லது, இனிமையானது. சான்றோர்கள் சபையில் அஞ்சாதவனுடைய கல்வி இனிது. முதல்ல வந்துட்டு நம்ம என்ன படிச்சோம்னாக்கா, சான்றோர்கள் இருக்கக்கூடிய மத்தியில் நாம பேசாமல் இருப்பது அப்படிங்கிறது ஒண்ணு சொல்லியிருக்கோம். அது என்ன அப்படிங்கிற துன்பத்தை தந்துவிடும் அப்படின்னா. ஆனா இந்த இடத்துல இனியவையில சொல்லும் போது அதே சான்றோர்கள் மத்தியில் சிறப்பாக ஒருத்தன் பேசுகின்றான் என்று சொன்னால் அவனுடைய கல்வி சிறந்தது அப்படின்னா எவ்வளவு தெளிவானவனா இருக்கணும் அப்படிங்கிறது சொல்லலாம். 3ஆவதாக தெளிவான பெருமை உடையவரினுடைய செல்வம் நீங்காமை. நல்ல பெருமை உடையவருடைய செல்வம் அதுதான் மயரிகர் அல்லராய் மாண்படையார் சேரும் திரு. அது தீர்வு இல்லாமல் இருந்தால் நீதான். திரு என்பது இந்த இடத்துல செல்வத்தை குறிக்கிறது. சரி, 2வது பாடல் பாருங்க. தலவாரை சாரா விடுதல் இனிதே. தலவார் என்பது பின்னாடி பொருளை வஞ்சகர்களை தலவார் அப்படிங்கிற ஒரு வார்த்தையில பயன்படுத்தும். தலவார் என்பது வஞ்சகர், இவர்களை சாரா விடுதல் இனிதே. புலவர்தம் வாய்மொழி போற்றல் இனிதே. மலர்தலை ஞாலத்து மண்ணுயிர்க்கெல்லாம் தகுதியால் வாழ்தல். ஒரு 3 கருத்து. என்ன? வஞ்சகரை சாராமல் அவர்களுடைய தொடர்பை விட்டு விடுவது இனியது 1. அதான் தலவாரை சாரா விடுதல் அப்படிங்கிறது. 2வது புலவர்தம் வாய்மொழி போற்றல், அதாவது கற்றறிந்த அறிவுடையவருடைய அவர்களுடைய வாய் சொற்களை போற்றி அதன்படி நடப்பது இனியது. 2வது இனியது. 3வது இனியது மிக முக்கியமான வரி மலர்தலை ஞாலத்து அப்படிங்கிற மலர்தலை உலகம் அப்படிங்கிறது கேட்டிருப்போங்க. இந்த இடத்துல மலர்தலை ஞாலத்துங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாங்க. அப்படின்னா அகன்ற இடத்தை உடைய இந்த பூமியில் வாழ்கின்ற எல்லா உயிர்களுடனும் இணக்கமாக வாழ்வது இது. எல்லாரோடத்திலும் ஒன்று போல் இருந்து வாழ்ந்து கொள்வது. மலர்தலை ஞாலத்துங்கிற வார்த்தை முக்கியமான வார்த்தை. மலர்தலை உலகத்து, மலர்தலை ஞாலத்து மண்ணுயிர்க்கெல்லாம் தகுதியால் வாழ்தல் இனிது. இந்த பாடல் இடம்பெற்ற நூல் எதுன்னு கேட்கலாம், அல்லது மலர்தலை ஞாலத்து பொருள் கேட்கலாம். பொருள் அகன்ற இடத்தை உடைய இந்த பூமி அப்படிங்கிறத மலர்தலை ஞாலம். சரி, இப்ப இனியவை 40ல ஒரு 2 பாடல் முடிச்சாச்சு. அடுத்த பகுதிக்கு போயிடலாம். திருப்பஞ்சமூலம். திருப்பஞ்சமூலத்தினுடைய ஆசிரியர் பெயர் காரி ஆசான். திரு பஞ்ச மூலம். பஞ்ச என்பது 5 மூலங்கள். மூலம் என்பது வேரை குறிக்கிறது. ஒரு நூலினுடைய ஒரு மரத்தினுடைய வேருக்கு பேரு மூலம் அப்படின்னு சொல்லுவோம். எல்லாமே எதனுடைய தோற்றத்திற்கும் மூலம் என்ன அப்படின்னு தான் கேட்போம் இல்லையா? அப்படின்னா இங்க இந்த பாடப்பகுதியை பொறுத்தவரைக்கும் பொருள் எடுத்துக்கொண்டது 5 வகை வேர்களை பற்றி காரியாசான் என்பவர் குறிப்பிடுகின்றார். நூல்வெளிக்கு போயிடலாம். நூல்வெளியில முதல்ல தமிழில் சங்க இலக்கியங்களை தொடர்ந்து நீதி நூல்கள் தோன்றின. இது நமக்கு தெரியும். சங்க இலக்கியங்கள் அப்படின்னாக்கா 18 மேல்கணக்கு நூல்கள் தானே சங்க இலக்கியம். அதனை அடுத்துதான் இந்த சங்க இலக்கியம் அடுத்து நீதி நூல்கள் எல்லாம் தோன்றி அவை 18 கீழ்கணக்கு என்று தொகுக்கப்பட்டது. அந்த 18 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்றுதான் திருப்பஞ்சமூலம். 5 சிறிய வேர்கள் என்பது இதனுடைய பொருளாம். திரு பஞ்ச மூலம் 5 சிறிய வேர்கள். அவை கண்டங்கத்திரி, என்னங்க கொடுத்துருக்காங்க, கண்டங்கத்திரி, திருவழுதுணை, திருமல்லி, பெருமல்லி, நெருஞ்சி. இந்த வேர்களால் ஆன மருந்து உடலினுடைய நோயை போக்குகிறது. அது போல திருப்பஞ்சமூலம் பாடல்களில் உள்ள 5 கருத்துக்கள் மக்களின் அறியாமையை போக்கி நல்வழிப்படுத்துவதாக அமைந்துள்ளன. இந்த பாடல்கள் நன்மை தருவன, தீமை தருவன, நகைக்கக்கூடியன என்ற வகையில் வாழ்வியல் உண்மைகளை எடுத்திருக்கின்றன
அப்ப 5 கருத்துக்கள் வந்துட்டு வாழ்வினுடைய உண்மைகளை கூறுவதாக இருக்கின்றது. இதனுடைய ஆசிரியர் காரியாசன், மதுரை தமிழாசிரியர் மா காயனாரினுடைய மகனார், மதுரையில் இருந்த தமிழாசிரியருடைய மகனார். காரி என்பது இயற்பெயர், ஆசான் என்பது தொழிலின் அடிப்படையில் அமைந்த பெயர். எனவே மாக்காரி ஆசான் என்று பாயிரச் செய்யுள் இவரை சிறப்பிக்கிறது. இப்போ மாக்காரி ஆசான் அப்படிங்கிற வார்த்தை இப்ப இந்த பேர்ல காரி ஆசான் அப்படின்னு சொல்லாம மாக்காரி ஆசான் என்று சொல்லி பாயிரம் சொல்லுகிறது என்றால், பாயிரம் என்பது நான் முன்னாடி சொல்லிட்டேன், ஒரு 100க்கு முகவுரையாக அமைவது, 100க்கு அணிந்துரையாக இருப்பது, முன்னுரையாக இருப்பது எல்லாமே பாயிரம் என்ற பெயரில் அடங்கும். எனவே பாயிரம் மிக முக்கியம். அந்த பாயிரத்துல இப்படிதான் இவருடைய பேரு கொடுத்து மாக்காரி ஆசான். சரிங்க. இப்ப அதுக்கு கீழே சாதனைக்கு ஒரு ஒரு வயது தடை இல்லை அப்படின்னு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கு. அதை பார்த்து அது பாடலுக்குள்ள வேண்டாம். 10 வயதிற்குள்ளாகவே சொற்பொழிவு நிகழ்த்தவும் பாடவும் ஆற்றல் பெற்றவர் வள்ளலார். இது பொதுவான கருத்துக்கள் தான், கொஞ்சம் நினைவுல வச்சுக்கலாம். சின்ன வயசுல இருக்கக்கூடியவங்க, அதாவது சிறுவர்கள் தானே அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்க கூடாது. வயதுக்கும் அறிவுக்கும் சம்பந்தம் இல்லை. வயதில் மிக குறைந்தவர்களாக இருந்தாலும் கூட அறிவில் சிறந்தவர்களாக அவர் இருப்பார்கள். அந்த வரிசையில இங்க சொல்லப்பட்ட விஷயங்கள் தான் இது. ஒண்ணு வந்துட்டு 10 வயதிற்கு உள்ளாகவே சொற்பொழிவு நிகழ்த்தவும் பாடம் ஆற்றல் பெற்று இருந்தவர் வள்ளலார் அப்படிங்கிற ஒரு வார்த்தை. இரண்டாவது, 11வது வயதில் அரசவையிலேயே கவிதை எழுதி பாரதி என்ற பட்டம் பெற்றவர் சுப்பிரமணியன் வந்திருக்கணும். இங்க பாரதி என்ற பட்டம் பெற்றவர் பாரதியார் தந்திருக்கு. சுப்பிரமணிய என்றுதான் இயற்பெயர் இல்லையா. பாரதி என்று அவர் பெற்ற பட்டம் தான். பாரதி என்றால் கலைமகள் என்று பொருள். அடுத்து 15வது வயதிலேயே பிரெஞ்சு இலக்கிய கழகத்துக்கு தம்முடைய கவிதைகள் எழுதி அனுப்பியவர் விக்டர் ஹியூகோ அப்படிங்கிறவர் கொடுத்திருக்காரு. 15 வயசுல ஒரு கவிதை எல்லாம் எழுதியிருக்காராம். அடுத்தது 16வது வயதில் தன்னுடைய தந்தையினுடைய போர்ப்படையில் தளபதியானவர் மாவீரன் அலெக்சாண்டர் நாம கேள்விப்பட்டிருக்காங்க. 16 வயசுலயே போர்ப்படையில மாவீரன். அடுத்து 17வது வயதிலே பைசா நகரத்தினுடைய சாய்ந்த கோபத்தின் விளக்கு ஊசலாடுகிறது அப்படிங்கிற ஒரு ஆராய்ச்சி செஞ்சிருக்கிறார் அவர் கலீலியோ. அவர்தான் வந்துட்டு 17வது வயசுலயே வந்துட்டு இவ்வளவு பெரிய ஆராய்ச்சி செஞ்சிருக்காரு அப்படிங்கிறது. இதுல ஒரு குழப்பம் என்ன, ஒரு குழப்பங்கிறத விட கொஞ்சம் சிந்திச்சு செயல்பட வேண்டிய ஒரு விஷயம், யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, 365 நாட்கள் தான் ஒரு ஆண்டு அப்படிங்கிறது இன்றைய காலகட்டத்தில் அப்படிங்கிறது நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு சின்ன பசங்களுக்கு இப்ப மாதவி வந்துட்டு நாட்டிய அரங்கத்தில் தன்னுடைய அரங்கேற்றம் செய்யும் பொழுது அவருடைய வயது பாத்தீங்கன்னா 12 வயசு தான். ஓர் ஆண்டில் அப்படின்னு ஒரு வார்த்தை வரும். ஓர் 6 அப்படின்னு ஓர் 6 வயதில் அப்படின்னு சொல்லிட்டோம். 2 6 வயது அப்படின்னு 12 வயதுல வந்துட்டு நாட்டிய அரங்கத்தில் அவள் மேடையில் தன்னுடைய நாட்டியத்தை அரங்கேற்றுகிறாள் அப்படின்னு சொல்லும்போது, அந்த நாட்டியத்தை பார்ப்பதற்காக 12 வயசு அப்படின்னு சின்ன பொண்ணு மாதிரி தானே இன்னைக்கு நமக்கு தோணும். ஆனால் அன்றைய காலகட்டங்கள்ல இந்த 365 நாட்கள் அப்படிங்கிறது எத்தனை நாட்களை வந்து ஓராண்டா வச்சிருந்தாங்க அப்படிங்கிறது தெரியல. அப்படி பார்க்கும் பொழுது இங்க சொல்லக்கூடிய 10 ஆண்டுகளுக்குள்ளாவே ஒருத்தர் வந்துட்டு வள்ளலார் பாடியிருக்கிறார், ஒரு சொற்பொழிவு நிகழ்த்தினார் அப்படின்னா சின்ன பையனா இருக்கக்கூடிய பேச்சு அப்படிங்கறதுதான் இங்க எடுப்படுதே தவிர அதே மாதிரிதான் எல்லா வயசுமே. பாரதி வந்து ஒரு பட்டம் பெற்றார். 11 வயசுல வந்து ஒரு கவிதை எழுதி பாரதிங்கிற ஒரு பட்டம் வாங்கிட்டார். இன்னைக்கு இருக்கக்கூடிய சின்ன பசங்களுமே அது மாதிரி செய்யறாங்க. ஆனால் ஒரு சந்தேகம் எழுதக்கூடிய விஷயம் என்னன்னா, இப்படி இருக்குமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் தான் வரும். 35 நாள் தான் ஒரு வருஷமா அப்படிங்கிற ஒரு சந்தேகமா இருக்கு. சரி, ரைட். அடுத்த ஒரு பேராகிராஃப கொடுத்திருக்காங்க, தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு. அது நமக்கு தேவையில்லைன்னு நினைக்கிற அந்த விஷயம். ஏன்னா இப்ப இந்த 5 கருத்துக்கள் சொல்றது போலவே 3 கருத்துக்களை கொண்ட 618 கீழ்கணக்குல இருக்கு அப்படிங்கிறது கொஞ்சம் முன்னாடியே வர வேண்டிய செய்தி. நம்ம பின்னாடி பார்த்தோம் 18 கீழ்கணக்குல இருக்கு அப்படிங்கிறது தான் அந்த செய்தி. ரைட். இப்ப நேரடியா பார்த்து வைப்பாங்க. திருப்பஞ்சு மூலம் ஆசிரியர் பெயர் காரியாசன். மனித வாழ்வை செம்மையாக்குபவை அறப்பண்புகளே. காலந்தோறும் தமிழில் அறக்கருத்துக்களை கூறும் இலக்கியங்கள் தோன்றியிருக்கின்றன. அவற்றுள் ஒன்றுதான் திருப்பஞ்சு மூலம் என்பது. நிறைய அறக்கருத்துக்கள் நல்ல விஷயங்களை சொல்றதுக்காக பல நூல்கள் தோன்றியிருக்கின்றன. அவற்றுள் ஒன்று வயதுக்கும் அறிவுக்கும் சில நேரங்களில் தொடர்பு இருப்பது. சாதனைக்கு ஒரு வயது தடையில்லை. இதுதான் இந்த செய்தி தான் நம்மளோட வயசு வந்துட்டு ஒரு விஷயமே இல்லை அப்படிங்க. இன்றைய காலகட்டங்கள்ல கூட பார்க்கலாம், நல்ல சின்ன பசங்க எல்லாம் நல்ல அறிவாளிகளாக இருக்கின்றார்கள். அவர்களுக்கு இருக்கக்கூடிய வயது நமக்கு இருக்குமா அப்படிங்கிறதுக்குள்ள சந்தேகம்லாம் வரும் இல்லையா. இப்ப ஒரு பாடல் தந்திருக்கு, அறிவுடையார் சாமி உணர்வர் ஆமாம். சில பேருக்கு இயற்கையாகவே அறிவு இருக்கும். அந்த இயற்கை அறிவு வயதுக்கு அதான் அந்த வயதிற்கும் அறிவுக்கும் சம்பந்தம் இல்லை அப்படிங்கிறது இயற்கையாவே அவன் தெரிஞ்சு வச்சிருந்திருப்பான். எப்படிங்கிறதுக்கு தான் இந்த பாடல். இங்க எப்படி இருக்கு இல்லையா, அது மாதிரி அப்படின்னு நம்ம மனிதர்கள் எடுத்துக்கணும். எப்படி பூக்காமலே சில மரங்கள் காய்ப்பது உண்டு.
சில மரங்களுக்கு வந்துட்டு அப்படி ஒரு இது இருக்கு, பூவே வராது, நேரடியா பழத்துக்கு வந்துடுது இல்லையா? இதே போலதான் நன்மை தீமைகளை நன்கு உணர்ந்தவர்கள் வயதில் இளையவர்களாக இருந்தாலும் அவர்கள் மூத்தவரோடு வைத்து என்ன தட்டுவார்கள். இப்ப அங்க மட்டும் பூக்காமையே ஒரு காய் வருது, அதை மட்டும் ஏத்துக்கணும் அப்படின்னா ஏன் இதை ஏத்துக்கூடாது? ஏத்துக்க வேண்டியதுதான். நன்மை தீமை வந்து சின்ன வயசுல தெரிஞ்சு வச்சிருப்பாங்களாமா. இன்னொன்னு பாருங்க, பாத்தி அமைத்து விதை விதைக்காமலே தானே முளைத்து வளரும் விதைகளும் இருக்கின்றன. விதையே போடாம பாத்தி கட்டும் பொழுது அவையே முளைக்கக்கூடிய சில விதைகள்லாம் இருக்கு இல்லையா? அது மாதிரி அதை போலவே மேதையர்களும் பிறர் உணர்த்தாமலே எதையும் தாமே உணர்ந்து கொள்வார்கள். யாருக்கும் சொல்லித்தர வேண்டிய அவசியம் இல்லை, அவர்களே தெரிந்து கொள்வார்கள் அப்படிங்கிறது அந்த பாட்டு. பூவாது காய்க்கும் மரம் உல அப்படிங்கிறது உள்ளது. நன்று அறிவார் மூவாது மூத்தவர் நூல் வல்லார். பாருங்க, நல்லா தெரிஞ்சிருப்பாங்களாமா. என்னன்னாக்கா, மூத்தவர்களோடு இவர்கள் வைத்து எண்ணக்கூடியவர்கள் நூல்களினுடைய அறிவை இவர்கள் தாமாக பெற்றிருப்பார்கள். தாவா விதையாமை நார்வு வித்துவல நார்வ வித்துவல. விதையா தானே விதைக்காமல் அவைகளா தானே வளர்ந்தவர்களும் இருக்கின்றன, விதைகள் இருக்கின்றன. மேதைக்கு உரையாமை செல்லும் மறுப்பது அப்படிங்கிறது அது மாதிரிதான். பேதையர்களும் பிறர் உணர்த்தாமலே எதையும் தானே உணர்ந்து மேதையர்களும் தாமே அறிந்து கொள்வார்கள் என்று இந்த பாடல் சொல்கிறது. பாடலில் வந்துட்டு ஒரு எடுத்துக்காட்டு ஓமையணி பயந்து வந்திருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. எடுத்துக்காட்டு ஓமையணி அப்படின்னு சொன்னாக்கா தெரிஞ்சு வச்சுக்கோங்க, போல அப்படிங்கிறது வெளிப்பட்டு வராது. நீங்க விளக்கம் தரும்போதுதான் நாம போலன்னு கொடுத்தோம். நூல்ல அந்த பாடல் வரியில போல என்பது வெளிப்படையாக இல்லை. வெளிப்படையாக இல்லாததுனால அது வந்து எடுத்துக்காட்டு ஓமை அணி அப்படிங்கிற அணிக்கு விளக்கம். அதாவது ஓமை ஒரு தொடராக, ஓமையை மற்றொரு தொடராக, இடையில் ஓம உருவு மறைந்து வருவது எடுத்துக்காட்டு ஓமை. இந்த பாடலினுடைய சொல்லும் பொருள்கள் பாருங்க. மூவாது அப்படின்னாக்கா முதுமை அடையாமல், நாறுவ என்பது முளைப்ப. ஆனா அடுத்தது கொஞ்சம் முக்கியமானது, தாவா என்பது கெடாதிருத்தல். தாவா இந்த வார்த்தைக்கு கெடாதிருத்தல்ங்கிற பொருள் வருது. இலக்கண குறிப்பு, அறிவார் வல்லார் இவையெல்லாம் வினையாள இணையும் பெயர்கள் அப்படின்னு சொல்லி தரப்பட்டிருக்கு. வினையாள இணையும் பெயர்களுக்கு நமக்கு தெரிஞ்சு அந்நர் எல்லாம் வரும், நடந்தவர், இருப்பவர், அந்த வரிசையில இங்க அறிவார் வல்லாருங்கிற வார்த்தையும் தரப்பட்டிருக்கு. அடுத்தது விதையாமை உரையாமை இவையெல்லாம் எதிர்மறை தொழிற்பெயர்கள். விதைக்காமல் இருத்தல், உரைக்காமல் இருத்தல் அப்படின்னு ஆப்போசிட்டா சொல்றது, எதிர்மறையா சொல்றது. உரையாமை விதையாமை இதெல்லாம் எதிர்மறை தொழிற்பெயர்கள். அடுத்தது தாவா அப்படின்னாக்கா தாவாத அப்படின்னு வந்திருக்கணும். கெட்ட எதிர்மறை பெயர் தாவா, கெடாத அப்படிங்கிறதா தாவா. கடைசி எழுத்து கெட்டு போயிடுச்சு. கெட்ட எதிர்மறை பெயர். பகுவத உறுப்பு இலக்கணம் பாருங்க. உரையாமை மிக முக்கியமான ஒரு பகுவத உறுப்பு இலக்கணம் இது. ஏன்னா இதுல பாருங்க, உரை இ ஆ மை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கா பாருங்க. வித்தியாசமான பிரிப்புகள் இருக்கு பகுவத உறுப்புகள் எல்லாமே. உரை என்பது கட்டளை சொல் வந்துருச்சு, ரைட். அடுத்தது உரை ஈ கொடுத்திருக்கிறது, அது உடம்படு மெய், உடம்படுத்துவதற்காக சேர்ப்பதற்காக வரக்கூடிய சந்தி எழுத்து எகரம். அடுத்து ஆ தனியா பிரிக்கிறாங்க, அது எதிர்மறை இடைநிலையான வார்த்தை எழுத்தாக அந்த ஆ என்பது அங்க உள்ள உறுப்பிலக்கணத்துல புனர்ச்சியில நிக்குது. அடுத்தது மை என்பது தொழிற்பெயர் விகுதி. மை, சி, பூ, அல், தல் இவையெல்லாம் தொழிற்பெயர் விகுதிகள் நமக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த வரிசையில மை என்பது தொழிற்பெயர் விகுதியா இருக்கு. அடுத்தது கூட வந்து பிரச்சனை இல்லை, அது கண்டுபிடிச்சலாம். காய்க்கும் அப்படிங்கிறது காய், இக்கு, இக்கு, உம் அப்படிங்கிறது காய்க்கும், இனிமேல் தான் காய்க்கும். எனவே அந்த இக்கு வந்துட்டு எதிர்கால இடைநிலை. நீங்க எதிர்கால இடைநிலைகள் எதுன்னு பாத்தீங்கன்னா இப்பு இவ்தான் படிச்சிருப்பீங்க. எதிர்கால இடைநிலைகள்ல இக்கும் வருது, காய்க்கும், நடக்கும் அப்படிங்கிறது எல்லாமே வந்துட்டு இனிமேல் தான். எனவே அந்த இக்கு எதிர்கால இடைநிலை வரும். உம் என்பதும் பெயரச்சு விகிதான். அகரம் மற்றும் பெயரச்சு விகுதி கிடையாது. உம் என்பதும் பெயரச்சு விகுதியா வருது. சரி, இந்த பாடல் இதோட இந்த பகுதியானது திருப்பஞ்சம் மூலம் நிறைவு பெறுகிறது. அடுத்த பகுதிக்கு சொல்லலாம். இயலாது என்றார்கள். சமண சமயத்திற்கே உரிய கொல்லாமை முதலான உயரிய அறக்கருத்துக்களை இயலாதையில் வற்புறுத்தி கூறுகிறார். இயலாதின் உள்ள செய்திகளை சொல்லிக்கிட்டு இருக்காரு. இவருடைய காலம் 5ஆம் நூற்றாண்டு, குறிச்சு வச்சுங்க. கிபி 5ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர் இவர். இதுக்கு முன்னாடி நம்ம படிச்சது எல்லாமே வந்து கொஞ்சம் காலம் முன்ன பின்ன மாறிட்டே வருது. இந்த வரிசையில இயலாதி 5ஆம் நூற்றாண்டை சார்ந்திருக்கிறது. இவர் திணைமாலை 150 என்ற நூலை இயற்றிருக்கின்றார். திணைமாலை 150 என்ற நூலை எழுதியிருக்கின்றார். திணைமாலை 150 அப்படிங்கிறது 5 50 5 70 5 அப்படின்னு வரும் தெரியுங்களா? அதுல திணைமாலை 150ங்கிறதையும் தனி மேதாவியார் தான் இருக்கார். தனி மேதாவியார் 2 நூல்கள் எழுதியிருக்கிறார். 18 கீழ்கணக்கு இயலாதியும் திணைமாலை 150. நூல் குறிப்புக்கு வந்தலாம்.
18 கீழ்கணக்கு நூல்களில் ஏழாதையும் ஒன்று. இந்த நூல் சிறப்பு பாயிரம் தற்சிறப்பு பாயிரம் உட்பட 81 வெண்பாக்களை கொண்டிருக்கிறது. 81 வெண்பாக்கள் இருக்கு. நம்ம பாயிரம் தான் படிச்சிருப்போம் இல்லையா? இப்ப நான் சொன்னேன் இல்லைன்னா பாயிரம் தான் அந்த நூலுக்கு முகவுரையாக முன்னுரையாக அமைவது பாயிரம். ஆனா அதுலயே பாருங்க, இந்த நூல்ல தான் சிறப்பு பாயிரம் ஒண்ணு இருக்கு, தற்சிறப்பு பாயிரம் அப்படின்னு சொல்லிட்டு உட்பட எல்லாம் சேர்ந்து 81 வெண்பாக்களை கொண்டிருக்கின்ற காரணத்தினால் இந்த நூல் ஏழாதியில் அடங்குகிற ஏழாதியினுடைய நூல் எண்ணிக்கை தொகை. 4 அடிகளில் 6 அறக்கருத்துக்களை அரும் கருத்துக்களை இந்த நூல் நடுகிறது. இது முக்கியமானது. 4 அடிகளில் 6 அருங்கருத்துக்களை கூறக்கூடிய நூல் இது. 4க்கு 6 அது வந்துட்டு ஏழாது. 4, 6 ஏழாது. 4க்கு 6 செய்தி தரக்கூடிய பேரு ஏழாது. இந்த நூல் தமிழருக்கு அருமருந்து போன்றது. இது முக்கியம். தமிழருக்கு அருமருந்து போன்ற நூல் எது? மருந்து அப்படின்னு சொன்ன உடனே நீங்க திரிகடுகம் அப்படிலாம் கொடுத்தாங்கன்னா கன்ஃபியூஸ் ஆகும், கொஞ்சம் ஞாபகம். ஏலம் என்னும் மருந்து பொருளை முதன்மையாக கொண்டு லவங்கம், திருநாவல் பூ, சுக்கு, மிளகு, திப்பிலி, ஏற்கனவே அந்த சுக்கு, மிளகு, திப்பிலி நாம படிச்சிட்டோம் இல்லையா? அது போக லவங்கம், திருநாவல் பூ, பிறகு ஏலம், மொத்தம் வந்துட்டு 6 பொருள் தான். ஆனா பேரு ஏழாது. ஏன்னா அந்த கருத்தையும் சேர்த்து ஏழாதி சொல்லுவாங்க. இந்த 6 மருந்துக்கு இவற்றால் ஆன மருந்து பொருளுக்கு ஏலாதி, 7 கிடையாது, ஏலாதி என்பது பெயர். இந்த மருந்து உண்பவரினுடைய உடல் பிணியை நோக்கும். அது போல இந்த நூலின் அர்த்தத்தில் கற்பவரினுடைய அறியாமை அகற்றும். இந்த நூலின் 51வது பாடல் எண்ணிக்கை கொடுத்துருக்கோம். மேல பாடல் பாருங்க. வணங்கி வழியொழுகி மாண்டார் சொல் கொண்டு நுணங்கி நூல் நோக்கி நுழையான் இணங்கிய பால் நோக்கி வாழ்வான் வழியில்லா மன்னனாய் நூல் நோக்கி வாழ்வான். என்ன? பிறருக்கு பணிந்தும் நல்வழியில் நடந்தும் மாண்புடைய சான்றோர்களை போற்றி பின்பற்றியும் நுண்ணறிவு நூல்களை ஆராய்ந்தும் அவை நவிலும் வண்ணம் வாழும் பழியிலா மன்னன். இப்ப 6 விஷயம் சொல்லியாச்சு. பிறருக்கு பணிதல் 1, நல்வழி நடத்தல் 2, மாண்புடைய சான்றோர் அறிவுரைகளை பின்பற்றுதல் 3, நுண்ணறிவு நூல்களை ஆராய்தல் 4, அவை நவிலும் வண்ணம் வாழும் 5, பழியிலா மன்னன். இப்படி பழி இல்லாமல் இருப்பது. இவையெல்லாம் சேர்த்து நூல்கள் போற்றும்படி வாழும். அதான் 6வது. இப்படிதான் ஒரு மன்னன் இருக்கணும். வணங்கி வழி ஒழுகி மாண்டார் சொல் கொண்டு நுணங்கி நூல் நோக்கி நுழையா இணங்கிய பால் நோக்கி வாழ்வான் பழியிலா மன்னனாய் நூல் நோக்கி வாழ்வான். என்பது உயர்த்தி சொல்லப்பட்ட, அதாவது உயர்த்தி சொல்லப்பட்ட வார்த்தை. சரி பாருங்க, சொல் பொருள் கொடுக்குறாங்க. வணங்கி பணிந்து, மாண்டார் அப்படிங்கிறது பண்புடைய சான்றோர் அப்படின்னு அர்த்தம். மாண்டார் அப்படின்னு சொன்னாக்கா இறந்து போயிட்டார் அப்படின்னு நினைச்சிட கூடாது. மாண்புடைய சான்றோருக்கு இப்படி ஒரு பேர் இருக்கு, மாண்டார். மாண்புடைய சான்றோர். மாண்டார் சொல் அப்படின்னு வரக்கூடிய வார்த்தை வருது இல்லையா? அப்படின்னாக்கா இந்த மாண்டார் சொல் அப்படின்னு கொடுத்து அண்டர்லைன் பண்ணி வச்சுப்போம். மாண்டார் இந்த சொல்லினுடைய பொருள் தருக அப்படின்னு. மாண்டார் சொல் அப்படின்னு கொடுத்து மாண்டார் அதுதான் இறந்து போனவர்களுடைய சொல் அப்படிங்கிற மாதிரி ஆயிடும். அப்படி பொருள் கொள்ளக்கூடாது. மாறாக மாண்புடைய சான்றோர் அப்படிங்கிற பொருள் கொள்ளணும். நுணங்கிய நூல் அப்படின்னா நுண்ணறிவு நூல்கள். நோக்கினா ஆராய்ந்து கற்றல். இலக்கண குறிப்புல நூல் நோக்கி என்று 2ஆம் வேற்றுமை தொகைன்னு தந்திருக்கு. 2ஆம் வேற்றுமை தொகை என்ன? 2ஆம் வேற்றுமை உருவு என்ன? 2ஆம் வேற்றுமை உருவு ஞாபகத்துல இருக்கா? ஐ, ஆல், பூ, இன், அது, கண் என்பது வேற்றுமை உருவுகள். இந்த ஐ என்பதுதான் 2ஆம் வேற்றுமை உருவு. நூல் நோக்கி என்ற சொல்லின் இடையில் நூலை நோக்கி அப்படிங்கிறது. பழியில்லா மன்னன் அப்படின்னு கொடுத்து ஈறுகெட்ட எதிர்மறை பேரெச்சம்னு கொடுத்திருக்கு. இப்ப எது ஈறுகெட்ட எதிர் பேரெச்சம் மன்னனா பழி இல்லாங்கிற வார்த்தையா இருந்தா, பழி இல்லாங்கிற வார்த்தையில கடைசியில் எப்படி லா அப்படின்னு சொல்லிங்க அது இல்லாத அப்படின்னு வந்திருக்கணும். அதுதான் பழி இல்லா அப்படின்னு நிக்குது. எனவே அதுதான் ஈறுகெட்ட எதிர்மறை பேரெச்ச சொல். அடுத்தது பகுபது உறுப்பிலக்கணம் கொடுத்திருக்கு. நோக்கி, நோக்கு, ஈ அது வினைச்ச விகுதி. வாழ்வான்ல இவ்வு எதிர்கால இடைநிலை. அடுத்தது நுனித்து அப்படிங்கிறதுல எல்லாமே தெரிஞ்ச சொற்கள் தான். பிரித்தறிதல் அப்படிங்கிறது பாருங்க. வழி ஒழுகி அப்படிங்கிற வார்த்தை எப்படி பிரிக்கலாம்னா வழி கூட்டல் ஒழுகி. ஒரே ஒரு வார்த்தை தான் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த பாடப்பகுதி. ஒரே ஒரு வார்த்தை வழி ஒழுகிங்கிறது வழி கூட்டல் ஒழுகி. அடுத்த பாடப்பகுதி மூதுரை. நமக்கு மூதுரை கொஞ்சம் பழக்கப்பட்ட மாதிரி தெரியும். மூது அப்படின்னாக்கா முதுமை இல்லையா? முதுமையான யாரு? முதுமை பெண்மணி ஞாபகம் சொல்லுங்க. முதுமையான பெண்மணி யார் இலக்கியத்துல வராங்க? ஔவையார் தான் வராங்க. ஆசிரியர் அவங்க தான். மூதுரை.
நூல்வெளிக்கு போயிடலாம். கீழே அப்படியே தொடர்ச்சியா பாருங்க. இந்த நூலினுடைய ஆசிரியர் ஔவையார். இவர் ஆத்திசூடி, கொன்றை வேந்தன், நல்வழி போன்ற நூல்களை எழுதியிருக்கிறார். மூதுரை என்ற சொல்லுக்கு மூத்தோர் கூறும் அறிவுரை என்பது பொருள். சிறந்த அறிவுரைகளை கூறுவதனால் இந்த நூல் மூதுரை என பெயர் பெற்று. இந்த நூலிற்கு 31 பாடல்கள் தான் இருக்கின்ற. மூதுரையில சின்னதான் 31 பாடல் தான் ஔவையார் எழுதுனது. சரி, நுழைய முன் பகுதியில் வாங்க. கல்விக்கு எல்லை இல்லை. மனிதன் பிறந்தது முதல் இறுதி வரை கற்றுக்கொண்டிருக்கிறான். கல்வி மனிதனை உயர்த்துகிறது. கல்வியும் செல்வமாக கருதத்தக்கது. அது பிறருக்கு தந்தாலும் குன்றாமல் வளரும். கல்வியை பிறரால் கைப்பற்றவும் அழிக்கவும் முடியாது. அழியா செல்வமாய் கல்வியை கற்றவன் எங்கும் எப்போதும் சிறப்பு நாம் படம் படிக்கிறோம் அப்படிங்கிறோம். ஒரு எடுத்துக்காட்டு சொல்றாங்க பாருங்க. மன்னனும் மாசர கற்றோனும். மன்னன் ஒருத்தர் தான், குற்றமே இல்லாம மாசு இல்லாமல் கற்றவன் ஒருத்தர் தான். இந்த ரெண்டு பேரையும் சீர்தூக்கின். மன்னனும் மாசர கற்றோனும் சீர்தூக்கின் மன்னனின் கற்றோன் சிறப்புடையவன். அப்படின்னாக்கா மன்னனை விட கற்றவன் தான் சிறப்புடையவன். ஏன்? மன்னருக்கு தன் தேசம் அல்லாது. மன்னனுக்கு தன் தேசத்தில் மட்டும்தான் சிறப்பு, ஆனால் பிற இடத்தில் இல்லை. அதுங்கிறது அல்லால் சிறப்பு இல்லை. ஆனால் கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. இந்த வரி முக்கியம் இல்லைன்னா, இந்த வரிதான் முக்கியமானது. கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்று சொன்னவர் யார்? ஔவையார். சொல்லும் பொருளும் பாருங்க. மாசர குறைவு இல்லாமல், சீர்தூக்கி ஒப்பிட்டு பார்த்தால். பொருள் பாடலின் பொருளாகவும் அதான் இருக்கு. மன்னனையும் குறையில்லாமல் கற்றவரையும் ஒப்பிட்டு ஆராய்ந்து பார்த்தால் மன்னனை விட கற்றோர் தான் சிறந்தவர்கள். மன்னனுக்கு தன் நாட்டில் மட்டுமே சிறப்பு, கல்வி கற்றவருக்கு சென்ற இடம்லாம் சிறப்பு. அப்படியே மூதுரைக்கு அடுத்தது பின்னாடி வந்து புறநானூற்று பாடல் தரப்பட்டிருக்கு. அந்த பாடலும் ஔவையார் தான் பாடியிருக்காங்க. இதே ஔவையார் வந்துட்டு மன்னன், அதாவது அதியமான்கிட்ட தான் இவங்க அதிகமா இருந்தாங்க இல்லையா? அதியமான் தான் இவர்களை பாதுகாத்துக் கொண்டிருந்தார், ஔவையாரை பேணிக் கொண்டிருந்தார். அப்படி இருக்கும்போது இந்த பாடப்பகுதி பாருங்க கொஞ்சம் எதிரா இருக்கும்னாக்கா எதிராக கொடுக்கப்பட்ட செய்தியா இருக்கும். புறநானூற்று செய்தியா இருக்கு. புறநானூற்றில் ஔவையார் பாடிய பாடல், மூதுரை ஔவையார் பாடினாங்க அப்படிங்கிறது பார்த்தோம். மூதுரை மட்டும் இல்லாம இவங்க நிறைய ஆத்திசூடி, கொன்றை வேந்தன், நல்வழி எல்லாம் பாடிட்டாங்க. புறநானூற்றில் ஔவையார் பாடிய பாடல் தான் இந்த பாடல் தரப்பட்டிருக்கிற பாடல். இந்த பாடலினுடைய நூல்வெளிக்கு பண்ண புறநானூற்றினுடைய நூல்வெளி வாங்க. சிற்றரசன் ஆகிய அதியமான். சிற்றரசன்னாக்கா கடையேழு வள்ளல்களில் ஒருவனாக இருந்த அதியமான் நெடுமான் அஞ்சி பரிசில் தராமல் காலம் நீட்டித்த பொழுது ஔவையார் பாடிய பாடல் நமக்கு பரம்பு. பரிசில் தராம ஏன் காலம் தாழ்த்திக்கிட்டு இருந்தான் அப்படின்னு சொன்னாக்கா, பரிசில் கொடுத்தா நம்ம கிளம்பிடுவோம் அப்படிங்கிறதுனால பரிசில் தராம பாதுகாத்துக்கிட்டே இருந்தது. இந்த பாடல் இருந்து புறநானூறு 8 தொகை நூல்களில் ஒன்று நமக்கு தரப்பட்டிருக்கிறது. புறநானூறு தான் இல்லையா? புறம் 4 புறம் சார்ந்த 400 பாடல்களை கொண்டது. இது புறப்பொருள் பற்றியது. புறம் புறப்பாட்டு எனவும் அழைக்கப்பட்டது. புறம் புறப்பாட்டு என்று அழைக்கப்பட்ட நூல் எது? அடிக்கடி கேட்கக்கூடிய கேள்வி. தமிழரின் போர், வீரம், நாகரிகம், பண்பாடு, நெறிப்பட்ட வாழ்க்கை முறை எல்லாவற்றையும் எடுத்துரைக்கிறது. இது வந்துட்டு கடந்த பழைய புத்தகத்துல 12ஆம் வகுப்பு புத்தகத்துல என்ன கொடுத்துருந்தாங்கன்னா, பழந்தமிழரின் வாழ்வியல் களஞ்சியமாக விளங்கிய நூல் எது அப்படி கேட்டிருந்தாங்க. பழந்தமிழ் மக்களினுடைய வாழ்வியல் களஞ்சியமாக இருந்த நூல் எது அப்படின்னாக்கா புறநானூறு தான் இருக்கு. வாழ்வியல் களஞ்சியம் அப்படின்னு சொல்லுவாங்க புறநானூறு. அதியமானிடம் நட்பு பாராட்டிய ஔவை அவருக்கு தூது சென்றவர். அரசவை புலவராக இருந்த அரும்பணியாற்றியவர். இவர் பாடியதாக அகநானூற்றில் 4, குறுந்தொகையில 15, நற்றிணையில் 7, புறநானூற்றில் 33 என 59 பாடல்கள் நமக்கு கிடைத்திருக்கின்றன. 59 பாடல்கள் போக இவங்க எழுதியிருக்கிறது மூதுரை எழுதியிருக்காங்க. கொன்றை வேந்தன், ஆத்திசூடி, நல்வழி எல்லாம் எழுதியிருக்காங்க. சரி, இப்ப பாடப்பகுதிக்கு போயிடலாம். முன்னாடி பாடல் வாங்க. நுழைய முன்பம். வாழ்வின் அணியாக விளங்குவது கல்வி. கற்றோர் எந்த நிலையிலும் சிறந்தே இருப்பர். தாழும் நிலை வரினும் கலங்காது அறிவால் உலகையே சொந்தமாக்கிக் கொள்வர். எங்கு சென்றாலும் மற்றவர் மதிப்பை பெறுவர். எல்லா புகழும் உடைய கற்றோரது செம்மாப்பு இங்கு கவிதையாக காட்சியளிக்கப்படுகிறது. செம்மாப்பு அப்படின்னா படித்தவர்களுக்கு உரிய பெருமிதம், பெருந்தன்மை, திமிர் அப்படின்னு சொல்லலாம். இப்பதான் முன்னாடி படிச்சோம், மூதுரையில படிச்சோம், கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு அப்படின்னு படிச்சோம். கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்புனாக்கா மன்னனை விட சிறந்தவர்கள் அப்படின்னு சொல்லியாச்சு. மூதுரையில சொல்லிட்டாங்க, மன்னனை விட கற்றவர்கள் தான் சிறந்தவர்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்ப அதற்கு தகுந்த மாதிரியான ஒரு பாடல் பாருங்க. ஏற்கனவே வந்து இந்த பாடலினுடைய
உள்ளார்ந்த கருத்து என்ன அப்படின்னு சொன்னா, பரிசில் தருவதற்காக காலம் நீட்டித்துக் கொண்டிருக்கின்றான் இவன் அதியமான். அப்போ இவங்களுக்கு கோவம் வந்துருது. அவ்வை பிராட்டியாருக்கு கோவம் வந்து என்ன செய்யறாங்க, தன்னுடைய இசைக்கருவிகளை எல்லாத்தையும் மூட்டை முடிச்சு கட்டிட்டு கிளம்பி வெளியில போயிடுறாங்க. தன்னுடைய அந்த அரசவையை விட்டு வெளியில போகும்போது வாயில் காவலனை பார்த்து திட்டுறாங்க. வாயில் காவலன் சொல்லி புலம்பிட்டு போறாங்க. அந்த புலம்பல் தான் இந்த பாட்டு. வாயிலோயே வாயிலோயே அப்படின்னா வாயில் காவலனே வாயில் காவலனே, வள்ளி ஓர் விசை முதல் வயங்கு மொழி வித்திட்டு தாம் உள்ளியது முடிக்கும் உரநடை உள்ளத்து வரிசைக்கு வரும் பரிசல் வாழ்க்கை பரிசலர்க்கு அடையா வாயிலோயே. இப்ப அந்த வரி முக்கியம். பரிசலர்க்கு அடையா வாயிலோயே அப்படிங்கிறது என்ன? அந்த வரி முக்கியம் அப்படின்னா, பரிசிலர் அப்படின்னு சொன்னாக்கா இந்த கேட்டு பரிசு பெறுவதற்காக வரக்கூடிய புலவர்கள் இல்லைங்களா? அந்த புலவர்களுக்காக இந்த வாயில் என்றைக்குமே அடைக்கப்படாதாம். அப்படின்னா திறந்தே இருக்கும். அப்படி திறந்தே அப்படின்னா திட்டம் வந்தவங்க என்ன சொல்றாங்க, பரிசிலருக்கு அடையா வாயிலோயே அப்படின்னா வாயில் காவலனே வாயில் காவலன், நீ பரிசிலர்களுக்கு வாயில் காவலை உன்னுடைய மன்னன் அடைக்க சொல்லவில்லை, எனவே நீ திறந்தே வைத்திருக்கிறான். இப்ப இது சொல்லும் போது என்னன்னா அவனுடைய கொடை சிறப்பை சொல்லிட்டாங்க அந்த ஒரு வரியில. பரிசிலருக்கு அடையா வாயில், கடுமான் தோன்று நெடுமான் அஞ்சி, மிக விரைவாக ஓடக்கூடிய குதிரைகள். நீங்க கடுமான் அப்படிங்கிறது விரைவாக ஓடக்கூடிய குதிரைகளை குறிக்கும். மான் என்பது இந்த இடத்துல கடுமான் என்பது குதிரையை குறிக்கும். கடுமான் தோன்றல் நெடுமான் அஞ்சி தன் அரியலன் சொல், என்ன அரியலன் சொல் அப்படின்னு சொல்லிட்டு, என்ன அவனுக்கு தெரியாதா, அவனுக்கு அறிவு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் தான் புலம்ப ஆரம்பிக்கிறாங்க. அறிவும் புகழும் உடையோர் மாய்ந்தன வருந்தலை உலகமும் அன்றே, அதனால் காவினம் கலனே சுருக்கினம் கலப்பை, என்னுடைய கலப்பை எல்லாவற்றையும் நான் எடுத்துக்கொண்டேன் அப்படிங்கிறாங்க. என்ன எடுத்துட்டாங்கன்னா இசைக்கருவிகள் எல்லாம் எடுத்துக்கிட்டாங்க. நான் ஒண்ணு கிடையாது நம்மகிட்ட, நான் என்னுடைய கருவிகள் கலன்கள் எல்லாம் எடுத்துக்கிறேன் சொல்லிட்டு இன்னொன்னு திட்டுறாங்க. மரங்கொள் தச்சன் கைவல் சிறார். இந்த சிறார் அப்படிங்கிறது செய்யுளுக்கு அளபடைக்கிறது, அகரம் அளபடை. மழுவுடை காட்டகத்தற்ற எத்திசைச்சலினும் அத்திசை சோரே அப்படின்னா, இப்ப நான் மறுபடியும் சொல்றேன் பாருங்க. என்னுடைய பொருள் வாயில் காப்பாளனை பார்த்து அவங்க பேசுறாங்க. இந்த பாடலின் பொருள்ல வரும்பொழுது, வாயில் காவலனே எங்களை போன்ற புலவர்கள் எல்லாம் வந்துட்டு மன்னர்களை சார்ந்துதான் அணுகி அந்த மன்னனை புகழ்ந்து பாடி அவங்க காதல நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாம் சொல்லி துணிச்சலா அவங்க கிட்ட நல்ல துணிச்சலான விஷயங்கள் எல்லாம் சொல்லி அவங்க மனசுல கொடுக்கக்கூடிய வார்த்தைகளை கொண்டது எங்களுடைய மொழி. நாங்கள் இப்படி சொல்லும் போது அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆனா அதே வேலையில நம்ம என்ன செய்யணும்னா, நம்முடைய கவிதையினுடைய சிறப்பை தெரிஞ்சு காசு கொடுக்கணும் இல்லையா, பரிசளிக்க வேண்டும் அப்படிங்கிறது நினைக்கணும். அவன் ஐயோ இவங்க இவ்வளவு சிறப்பா பாடிட்டாங்களே அப்படின்னா இவ்வளவு தேவையான அளவுக்கு நாம் பணத்தை தர வேண்டி இருக்குமே என்று பயப்படுவாங்களாம். நம்ம இவ்வளவு உட்கார்ந்து பேசி விட்டார்களே, நாம் என்ன செய்வது என்று பயப்படக்கூடிய அளவிற்கு பேசக்கூடியவர்கள். அப்படிப்பட்ட நாங்கள் எங்களை தருவது எங்களுக்கு பணம் கொடுப்பதற்காக நீ வந்துட்டு கதவை திறந்தே வச்சிருக்க அப்படின்னா உன் மன்னன் வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லும் போது அங்க அவனுடைய சிறப்பு புரியுது. ஆனா என்ன பண்ணிட்டான் அப்படின்னு சொன்னா, ரொம்ப நாள் காக்க வச்சுக்கிட்டு இருக்கானே, பரிசில் தராம காக்க வைத்துக் கொண்டே இருக்கிறான் அப்படின்னா அவன் என்ன நினைச்சுக்கிட்டான், இந்த புலவர்களுக்கு வேற வழி இல்ல, என்னை விட்டா வேற வழி இல்லைன்னு நினைச்சுக்கிட்டானா உன்னுடைய மன்னன் என் போன்ற புலவர்களுக்கு வேற வழி இல்லை என்று நினைத்துக் கொண்டிருக்கின்றான் போல. விரைந்து ஓடக்கூடிய குதிரை கொண்டிருக்கக்கூடிய நெடுமான் அஞ்சி அவன் தன்னுடைய தகுதியை தெரிஞ்சுக்கல அவன். அப்ப இந்த இடத்துல மறுபடியும் புகழ்றாங்க, பழிப்பதை போல புகழ்றாங்க. விரைந்து ஓடக்கூடிய குதிரை கொண்டிருக்கக்கூடியவன் தன்னுடைய சிறப்பா அவனுக்கு தெரியல போல. இவன் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கான்னா, அதியமான் இந்த அறிவு புகழ் வாய்ந்த பிற மன்னர்கள் எல்லாம் இந்த உலகத்துல செத்துட்டாங்கன்னு நினைச்சானா, அறிவும் புகழும் உடையோர் வாய்ந்தனர், அவன் யாருமே இல்லையேன்னு நினைச்சுக்கிட்டானா. அது மட்டும் இல்லாம என் போன்ற புலவர்களுக்கு பணம் கொடுப்பதற்காக வெளியில் 1000 மன்னர்கள் இருக்கின்றார்கள், குறுநில மன்னர்கள் நிறைய பேர் இருக்கின்றாங்க, நாங்கள் அங்கெல்லாம் போயிருவோம், ஒரு எடுத்துக்காட்டு சொல்ற பாரு அப்படின்னு சொல்லி ஒரு எடுத்துக்காட்டு வேற சொல்றாங்க. அந்த அம்மா வாயில் காவலன்ட்ட சொல்லிட்டு இருக்காங்க. என்ன சொல்றாங்கன்னா, மழு உடை காட்டகத்து அப்படின்னா மரங்கொள் தச்சன் கைவல் சிறார் அப்படின்னா மரத்தை வெட்டக்கூடியவர்களினுடைய மகன் கையில் மழு ஆயுதமாகி அந்த கோடரியை எடுத்துக்கொண்டு காட்டிற்குள் சென்றால் வெட்டுவதற்கு மரம் இல்லாமலா போய்விடும் அப்படி கேக்குறாங்க. மரங்கொள் தச்சன், மரத்தை வெட்டக்கூடிய ஒரு தச்சன் அவனுடைய சின்ன பசங்களையும் சேர்த்தி கூப்பிட்டுக்கிட்டு அப்படின்னா என்ன, இனி வரக்கூடிய பரம்பரைக்கும் கொடுப்பதற்கு ஆட்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்றதான். அழைத்து கொண்டு காட்டிற்குள் சென்றால் நாங்க வெட்டுவதற்கு மரம் இல்லாமல் போயிடுமா,
அது போல என் போன்ற கற்றவர்களுக்கு, அதுதான் என் போன்ற கற்றவர்களுக்கு எத்திசை செல்லினும் அத்திசை சோரே அப்படிங்கிறாங்க. எந்த திசையில போனாலும் அந்த திசையில் சோறு தட்டாமல் கிடைக்கும். அப்படின்னா என்னன்னாக்கா, எல்லா இடங்களிலும் எங்களை போன்ற புலவர்களை வரவேற்பதற்காக நிறைய பேர் காத்து கொண்டிருக்கின்றார்கள். இதை உன் மன்னனிடத்தில் சொல் அப்படின்னு சொல்லி கிளம்பிடுவாங்க. அதான் எத்திசை செல்லினும் அத்திசை சோரே. அந்த வரி மிக முக்கியம். இந்த பாடல் வந்துட்டு திணையை பொறுத்த வரைக்கும் பாடான் திணைங்கிற ஒரு பெரும்பிரிவுல கொடுக்குறாங்க. பாடான் திணை என்பது புகழ் ஒருவனுடைய புகழ் வலிமை கொடை எல்லாவற்றையும் கூறுவது இல்லையா? அதுல உட்பிரிவு பாருங்க, பரிசில் துறைன்னு கொடுத்துருக்கான். பரிசு வேண்டி வாயிலில் நிற்கும். இது கேட்டாலும் கேட்கலாம் ஒரு வரியில. பரிசில் துறை, பரிசு வேண்டி வாயில் நிற்கும் துறை டேஷ் அப்படின்னா பரிசில் துறை தான். பக்கத்துல அந்த சொல்லும் பொருளும் அப்படிங்கிறது இல்லைங்களா? அந்த சொல்லும் பொருளும் அப்படிங்கிறதுல கடைசியில பாருங்க, கலன் என்பது யாழ், கலப்பை என்பது கருவிகள் வைக்கக்கூடிய பை, மழு என்பது கோடர். அதுதான் முக்கியம். சரி, பாடலினுடைய பொருள் சொல்லி முடிச்சேன். இலக்கண குறிப்பு பாருங்க. வயங்கு மொழி என்பது வினைத்தொகை. வயங்கு மொழி அப்படின்னாக்கா எங்களிடத்துல கூடிய நல்ல நல்ல வார்த்தைகள் அதான் வயங்கு மொழி. நாங்கள் பேசக்கூடிய மொழிகள், சிறந்த சொற்கள் அப்படிங்கிற எல்லாத்தையும் தரும் வினைத்தொகையில அடங்கியிருக்கு. 3 காலத்திற்கும் அந்த வயங்கு என்ற சொல் இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் அப்படிங்கிற 3க்குமே வருகின்றதுன்னா வினைத்தொகைன்னு பேரு. வினைத்தொகைக்கு இன்னொரு பெயரு காலம் கடந்த பேரெச்சம். நீங்க காலம் கடந்த பேரெச்சம். அடையா அப்படின்னாக்கா வாயிலை அடையாத, அடைக்காத, அடையாத, கடைசி எழுது காணும், காணும், ஈருக்கு வரை பேரு. அறிவும் புகழும் என்பது எண்ணிக்கை அடிப்படையில் வந்திருக்கின்றதுன்னு அந்த காரணத்தினால எண்ணுண்மை. சிறார் அப்படிங்கிறது இசை நிறை அளபடைன்னு கொடுத்திருக்காங்க. அல்லது செய்யுளிசை அளபடை நாம எடுத்துக்கலாம். செய்யுளிசை அளபடை அல்லது இசை நிறை அளபடை அகரம் அளபெடுத்திருக்கிறது. திசை புணர்ச்சி பாரு. திசை என்பது ஏ திசை அப்படின்னு பிரித்து எழுதுக அப்படின்னு கேட்டாங்கன்னா எத்திசை கொடுத்து ஏ சுதல் திசைன்னு தெரியணும். ஒரு எழுத்து உள்ள வர்றதுனால அந்த இயல்பு விதி நின்ற உயிரும் காசாத்தாப்பா மிகுங்கிற விதிக்கு ஒரு இத்துங்கிற எழுத்து உள்ள வந்து தொடர்ச்சியாக அடுத்த பகுதிக்கு போயிட்டாங்க. புறநானூறு பாருங்க. புறநானூறு நாடா ஒன்றோ, இதுவும் புறநானூற்றினுடைய ஔவையார் பாடிய பாடல் தான். இதுக்கு வந்து இந்த இடத்துல வந்துட்டு நிலத்தினுடைய சிறப்பை சொல்றாங்க. முதல்ல வந்துட்டு கற்றலுக்கு சிறப்பு சொன்னாங்க, அதையும் மன்னனை சார்ந்துதான் சொன்னாங்க. அடுத்தது பாருங்க நிலத்தை சொன்னாங்க. பாருங்க, நிலத்தை பற்றிய சிறப்பு சொல்லும் பொழுது நாடாகொன்றோ காடாகொன்றோ அவலாகொன்றோ மிசையாகொன்றோ ஒன்றோ ஒன்றோ எவ்வழி நல்லவர் ஆடவர் அவ்வழி நல்லை வாழியிருக்கிறார். நிலத்தை சிறப்பு செய்யறாங்க பாருங்க. நிலமே நீ நாடா இருந்தா என்ன, காடா இருந்தா என்ன, பள்ளமா இருந்தா என்ன, மேடா இருந்தா என்ன, எங்க ஆண்கள் நல்லவர்களாக இருக்கின்றார்களோ அங்க நீயும் நல்லதாக இருக்கிறார். எனவே நிலமே நீ வாழ்க. எவ்வளவு சின்னதா சொல்றாங்க. ஆண்கள் நல்லவர்களாக இருந்தால் அந்த நிலம் நன்றாக இருக்கும். ஏனென்று சொன்னால் ஆண்கள் வந்துட்டு நல்லவர்களாக இருக்க வேண்டும். இல்லை என்றால் நிலம் பாழ்பட்டு போய்விடும், அழித்து விடுவார்கள். நேரம் அதான் நாடாக ஒன்றோ காடாக ஒன்றோ. நிலமே நீ நாடா இருந்தா என்ன, காடா இருந்தா என்ன, அவலாகு அப்படின்னு சொன்னாக்கா ஒரு பள்ளமாக இருந்தா என்ன, மிசையாகனாக்கா மேடாக. எப்படி இருந்தாலும் என்ன, எவ்வழி நல்லவர் ஆடவர் அவ்வழி நல்லை. இதுதாங்க முக்கியமான வரி நேரத்துல. எவ்வழி நல்லவர் ஆடவர், நல்லவர்கள் எங்கு, ஆடவர்கள் எங்கு நல்லவர்களாக இருக்கிறார்களோ அந்த நிலம் நன்றாக இருக்கு. இந்த செய்திகள் இந்த பாடப்பகுதியில் அவ்வளவுதான் செய்தி. மீதி நூல் குறிப்பு புறநானூரை பற்றி செய்திதான், அதான் ஔவையாரை பற்றி செய்திதான். அடுத்த பகுதிக்கு போயிடலாம். அறிவுசால் ஔவையார் அப்படிங்கிற ஒரு பாடப்பகுதி இருக்கு. இதுல அறிவுசால் ஔவையார் அப்படிங்கிறது இங்க ஒரு இந்த காட்சியா கொடுக்கப்பட்டிருக்கு இல்லைன்னா அதியமானுடைய அரண்மனையில் நடக்கிறது. வேற ஒண்ணும் இல்ல, இந்த அரிய நெல்லிக்கனியை வந்துட்டு ஔவையாருக்கு கொடுத்த காட்சி தான் அங்க தரப்பட்டிருக்கு. அதுதான் நாடகமும் கூட. நாட்டு மக்கள் எல்லாம் பார்த்து நல்லாட்சி அதியமானே ஔவையார் வந்து அவன் புகழ்ந்து சொல்ற மாதிரி வருவாங்க. அவனுக்கு அந்த நெல்லிக்கனி கொடுத்தது எதுக்கு, இந்த நெல்லிக்கனி என்ன கொடுத்தீங்க அப்படின்னு கேட்கும்போது அவன் சொல்லுவான், இல்ல நீண்ட நாட்கள் நீங்க தான் உயிர் வாழணும், அதுதான் மிக முக்கியம், எனக்கு தேவையானது அப்படின்னு சொல்லக்கூடியதான் அந்த பாடப்பகுதி. அதன் தொடர்ச்சியாக அதியமானுடைய இன்னொரு காட்சி வருது. தொண்டைமானுக்கு இவனுக்கும் தொண்டைமானுக்கு ஒரு ஓலை அனுப்பியிருப்பான். இந்த மாதிரி நான் போருக்கு வருகிறேன் அப்படின்னு சொல்லி இருந்திருப்பான். சொன்ன பிறகு அதியமானுக்கு வந்துட்டு போர் வேண்டாமே அப்படின்னு நினைப்பாங்க. அதியமான் போர் வேண்டாம்னு நினைப்பான். நினைக்கும் பொழுது ஏன் மன்னா உனக்கு என்ன, நீ தைரியமானவன் தானே அப்படின்னு சொல்லி ஔவையார் சொல்லும் போது, இல்ல நான் போர் புரியுது பிரச்சனை இல்லை, ஆனா அதனால வந்து உயிரிழப்புகள் நிறைய ஏற்படுகிறது. கணவனை இழந்த பெண்கள் நிறைய பேர் ஆயிடுறாங்க, தந்தை இழந்த குழந்தைகள் நிறைய ஆயிடுறாங்க, மகனை இழந்த தாய்மார்கள் ஆகுறாங்க, அப்புறமேட்டு அண்ணனை இழந்த தம்பிகள் தங்கைகள் அப்படிங்கிறது நிறைய கண்ணீராவே இந்த இருக்குது. நிறைய ஒரு போர் வெற்றிக்கு பின்னாடி நிறைய இது போன்ற செய்திகள்லாம் இருக்கின்ற காரணத்தினால
போர் வேண்டான்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, சரி சரி நான் போய் பேசிட்டு வரேன் மன்னன்ட்ட, தொண்டை மன்னன் போய் பேசிட்டு வரேன்னு அவையார் போறாங்க. அந்த காட்சி தான் அங்க படமா தரப்பட்டிருக்குது. அவையார் போய் தொண்டைமான போய் பார்க்க போகும்போது முதல்ல ஆரம்பத்துல கொஞ்சம் சிரிச்சு ஏளனம் செய்வாங்க. என்ன பயந்துட்டாரா அதியமான் போருக்கு வர்றதுக்கு அப்படின்லாம் தொண்டைமான் சொல்லும் போது, அப்படியெல்லாம் இல்ல அப்படின்னு சொல்லி தொண்டைமான் வந்து, நீங்க என்னுடைய என்னுடைய படைக்கலன் எல்லாம் வைத்திருக்கக்கூடிய இடத்துக்கு வாங்க, வந்து பாருங்க, இதெல்லாம் பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு என்னுடைய வீரம் தெரியும். தொண்டைமான் கூப்பிட்டு போய் காட்டுவான். அந்த படைக்கருவிகள் எல்லாம் அந்த காட்டக்கூடிய காட்சி தான் அது. அங்க போய் அந்த அவையாட்டை காட்டும் போது, இந்த பாருங்க எவ்வளவு இருக்கு பாத்தீங்களா, எல்லாம் புதுசா பளபளன்னு இருக்கா, மின்னுது அப்படின்லாம் சொல்லுவான். சொல்லும் போது, பரவாயில்லப்பா நீ வந்துட்டு அறிவாளியா இருக்கேன், பரவாயில்ல, உங்ககிட்ட எல்லாமே மின்னுது, பளிச்சுன்னு வச்சிருக்க, எல்லாவற்றையுமே புத்தம் புதிதாக வைத்துக் கொண்டு ஆனா அந்த அதியமான் பாரு ஒண்ணுமே இல்ல, அவன்கிட்ட எல்லாம் குத்தி ரத்த காயத்தோட வளைஞ்சு முனையெல்லாம் வளைஞ்சு எல்லாம் கொல்லர் பட்டறையில கொடுத்துருக்கான், போயிட்டே இருக்கு அப்படின்னு சொன்னா இவன் பயந்துருவான். என்னது பட்டறையில கொடுத்துருக்கானா, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லும் போது, இல்ல வேற ஒண்ணும் இல்ல, போருக்கு அடிக்கடி போறதுனால எல்லாமே வந்துட்டு கூறுகள் இருந்து எல்லாம் உடஞ்சு போயிருக்கு அப்படின்னு சொல்லும் போது, அவையாரே நீங்க சொல்ல வரக்கூடிய செய்தியை நான் வந்துட்டு புரிஞ்சுட்டேன். நான் அதிகமான சாதாரணமா நினைச்சிருந்தேன். ஆனா நீங்க சொல்லுவதை பார்க்கும்போது அதிகமான மிகச்சிறந்த வீரனாகத்தான் இருக்கின்றான். எனவே படைபலம் கொண்டவனாக அவன் இருக்கின்றான். எனவே நான் வந்துட்டு போர் செய்யவில்லை என்று சொல்லிவிடுங்கள், தடுத்து நிறுத்திடலாம், போர் வேண்டாம், அழிவு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னதா சொல்லிடுங்கன்னு சொல்லி முடிச்சிடுறாரு. இப்போ போர்க்களத்தை நெருக்கிய தொண்டைமானுக்கும் அதியமானுக்கும் நடக்கவிருந்த போரை தடுத்தவர் வந்துட்டு இந்த ஔவையாராக இருக்கின்றாங்க அப்படிங்கிறது இந்த பாடத்தினுடைய முழுமையும். இதோடு இந்த பாடம் நிறைவு பெறுகிறது. பயிற்சி வினாக்களுக்கு வாங்க. கடைசி பக்கத்துல ஒரு பயிற்சி வினாக்கள் தரப்பட்டிருக்கு. அந்த பயிற்சி வினாக்கள்ல பாருங்க, சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக அப்படிங்கிறது. ஒருவர் தம் குழந்தைகளுக்கு சேர்த்து வைக்க வேண்டிய செல்வம் என்ன அப்படின்னா, கல்விதான் சேர்த்து வைக்கணும். பதில் தெரிஞ்சவங்க சொல்லுங்க, இல்லாட்டி நானே சொல்லிட்டே பார்த்தேன். தெரிஞ்சவங்க சொல்ல முயற்சி எடுக்கலாம். கல்வியை போல செல்வம், செல்லாத செல்வம். கல்வியை போல் கேடு இல்லாத அப்படிங்கிறதுதான் சரியான. மூன்றாவது, வாய்த்தீயின் என்ற சொல்லை பிரித்து எழுத கிடைப்பதற்கு வாய் கூட்டல் தீயின். செகண்ட் ஆப்ஷன். முதல் கேள்விக்கு கல்வி, இரண்டாவது கேடில்லாத, மூன்றாவது வாய்த்தீயின், வாய் கூட்டல் தீயின். நாலாவது கேடு இல்லை என்ற சொல்லை பிரித்து எழுதும் போது கேடு இல்லை அப்படின்னு தெரியும். நாலாவது ஆப்ஷன். எவன் கூட்டல் ஒருவன், ஐந்தாவது கேள்வி. எவன் ஒருவன் என்றும் தெரியும். அது தேர்ட் ஆப்ஷன்ல பாருங்க, எவன் ஒருவன். அடுத்தது சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. மரம் வளர்த்தால் என்ன பெறலாம்? மாறி பெறலாம். செகண்ட் ஆப்ஷன். இரண்டாவது கேள்வி, நீர் உலையில் என்ற சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது நீர் கூட்டல் உலையில் தெரியும். மூன்றாவது தேர்ட் ஆப்ஷன்ல. மாறி கூட்டல் ஒன்று என்று சேர்த்து எழுத மாறி என்ற ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல இருக்கு. இதெல்லாம் சின்ன பசங்களுக்கானது, பயிற்சியில இருக்கிறதுனால சொல்லி தரேன். மாதிரி வினாக்கள், புறவய வினாக்கள் கொடுத்திருக்கு இல்லையா, அதுல பாரு கோடிக இடங்கள். முதுமொழி காஞ்சி என்பது காஞ்சி திணையின் உடைய ஒரு துறைகளில் ஒன்று. முதுமொழி காஞ்சி அப்படின்னு காஞ்சி அப்படிங்கிற ஒரு திணை இருக்குது. வெற்றி, கரணை, வஞ்சி, காஞ்சி அப்படின்னு சொல்லி வருவாங்க. அந்த காஞ்சி திணைகளில் அதனுடைய ஒரு பிரிவு தான், ஒரு துறைகள்ல ஒன்றுதான் வந்துட்டு முதுமொழி காஞ்சி. காஞ்சி நாங்க எழுதியாச்சு. இரண்டாவது கொஞ்சம் பெருசா எழுத வேண்டியிருக்குமே. முதுமொழி காஞ்சியினுடைய ஆசிரியர் வந்து மதுரை கூடலூர் கிழார் அப்படிங்கிறதான் இந்த பேரு. மதுரை கூடலூர் கிழார் அப்படின்னு நம்ம கூடலூர் கிழார்னு கூட எழுதி வச்சுட்டாலே போதுமானது. அடுத்தது மூன்றாவது, இளமையை காட்டிலும் சிறந்தது அப்படிங்கிறது பாடப்பகுதியில முதுமொழி காஞ்சி இல்லாதனால எனக்கு தெரியாம போயிடுச்சு. நீங்க எதோ படிச்சு வச்சிருந்தீங்கன்னாக்கா நீங்க சொல்லுங்க. இது ரெண்டுமே, அது ரெண்டுமே வந்து தெரியும். இளமையை காட்டிலும் சிறந்தது என்ன அப்படிங்கிறது நீங்க சொல்லுங்க. இரண்டாவது உரிய விடையை தேர்வு செய்க. முதுமொழி காஞ்சி என்பது அற உரை கோவை என்று வழங்கப்படும். அற உரை கோவை. அடுத்தது, கட்டளை விடவும் சிறந்தது ஒழுக்க முறைமை. பிரித்து எழுதுக. ஆனா நீங்க பிரித்து எழுதிடுவீங்க. அடுத்த புத்தகத்தை திருப்பிக்கலாம். புறவய வினாக்கள்ல பால் பற்றி சொல்லா விடுத்தலும். இந்த அடியில் பால் பற்றி என்பதன் பொருள் என்ன? நம்ம ஏற்கனவே படிச்சோம் இல்லையா, பால் பற்றி சொல்லாமல் இருக்க வேண்டும் அப்படிங்கிறது படிச்சோம். என்ன அப்படின்னா, ஒரு பக்க சார்பு பற்றி இல்லையா, ஒரு பக்கம் சார்பு சொல்லக்கூடாது.
இரண்டாவது கேள்வி, நில்லாமை உள்ளும் நெறிப்பாடும் இவ்வடியில் வழி என்னும் பொருள் தரக்கூடிய சொல் நெறி. நெறி. மூன்றாவது, வனப்பு என்பது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன், அழகு. அடுத்த கேள்வி, புறவய வினாக்கள்ல ஏலாதி 18 கீழ்கணக்கு. 18 கீழ்கணக்கு செகண்ட் ஆப்ஷன். தனி மேதாவியாரினுடைய காலம் 5ஆம் நூற்றாண்டு, தேர்ட் ஆப்ஷன் போட்டு. கேள்வி 3, மருந்து பொருளின் பெயர்களில் அமைந்த 2 நூல்கள். திரிகடுகம், ஏலாதி. அடுத்ததெல்லாம் வந்து பிரித்து எழுதுக, சேர்த்து எழுதுக தான் அதான் இருக்கு. அது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். மாணவர்கள் நூல்களை மாசற கற்க வேண்டும். மாசற, தேர்ட் ஆப்ஷன். அடுத்த கேள்வி, இடம் எல்லாம் என்ற சொல்லை பிரித்து எழுத கிடைத்தது இடம் கூட்டல் எல்லாம் அப்படின்னு செகண்ட் ஆப்ஷன். மாசற என்ற சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது மாசு அற, செகண்ட் ஆப்ஷன். நான்காவது கேள்வி, குற்றம் கூட்டல் இல்லாதவர், குற்றம் இல்லாதவர் சேர்த்து வரணும், முதல்ல. 5வது கேள்வி, சிறப்பு கூட்டல் உடையார் என்பது சேர்த்து எழுத சிறப்புடையார் அப்படின்னு கிடைக்கும். அது செகண்ட் லெட்டர், சிறப்புடையார். சொல்லப்பட்ட கருத்துக்கள் எல்லாவற்றையும் மீண்டும் ஒரு முறையாக நீங்கள் படித்து பார்க்க வேண்டும். தொடர்ந்து கற்றல் இருந்துகிட்டே இருக்கணும். வார்த்தைக்கு வார்த்தை கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டுவாங்க. நீங்க தொடர்ச்சியா படிக்கிறதுனாலதான் மதிப்பெண் கிடைக்கும். மற்றபடி கொஞ்சம் எல்லாமே டேட்டாஸ் அப்படிங்கறதுனால மிக முக்கியமான செய்திகளா இருக்கு. மீண்டும் ஒரு முறையாக எல்லாவற்றையும் பயிற்சி நாட்கள பாருங்க. கல்வி கேடில்லாத, வாய்க்கையின் கேடில்லை, எவன் ஒருவன், இதெல்லாம் விடைகள். மாறி, நீர்வழியில் மாறி ஒன்று. அடுத்து முதுமொழி காஞ்சில சாந்தி திணையினுடைய ஒரு வகை. மதுரை குரல் இளமையை காட்டிலும் சிறந்தது என்ன அப்படிங்கிறது நீங்க படிச்சுங்க. கல்வியா இருக்கும். சரி, மீண்டும் வேற ஏதாவது செய்திகள் தெரிய வேண்டும் கேள்வி கேட்கலாம். இல்லை என்று சொன்னால் இந்த பாடப்பகுதியை நிறைவு செய்து கொள்ளலாம்.